ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஹாப்பி நாளை. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிமெனுக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வேலண்டைனோட ஸ்பெஷல் ஹாப்பி சாக்லேட் டே. கேண்டீஸ் எல்லாம் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக இதோ இதுக்கு முன்னாடி ஜங்குக்கு தென் வந்து தேயோங்கு நான் போட்டிருக்கேன். தென் நான் ப்ளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன் வேலண்டைன் ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு. அதை பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்கமிங்ஸில் நம்ம வந்து எல்லா ஒன் ஷாட்ஸையும் நம்ம பார்ப்போம். ஐ திங்க் நான் டெய்லி போட்டுருவேன் ஒன் ஷாட்டு. போட முடியலன்னா புரிஞ்சுக்கோங்க டெய்லியும். ஆனால் நான் போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெகட்டிவாக நினைக்க வேணாம், திங்க் பண்ண வேணாம். வி கேன் டூ இட். எஸ். ஸோ தென் த டைட்டில் இஸ் ஜிம்மனுக்கு டாம் அண்ட் ஜெரி. ஸோ இந்த டைட்டில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. டாம் அண்ட் ஜெரியில் வந்து போடுங்க, லைக் 2 பேரும் பிச்சுக்கணும் பிடிங்கிக்கணும் அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இதோ. தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரி கிளப்பலாம். இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை, நம்ம டைரெக்டாக ஸ்டோரி கிளப்பலாம். ஓகே, இப்போது காலையிலே உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும். ஐயோ, யார் இந்த நேரத்தில் கால்? பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு. நீங்கள் ஹலோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏ மச்சி, எனக்கு வேலை கிடச்சிருச்சுரி. அட சாணினே, அதை இந்த அதிகாலத்துலேயே சொல்லி ஒழிவ. மோட்டு வய ஃபோனை சாணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. மணி 9 தானே ஆயிடுச்சு. அது கட்டிங்கிறா, இவ்வளோ நேரம் நான் தூங்கிட்டா இருக்கா? நம்மளுக்கு எதுக்கு இந்த ஒம்பு? அவளாக திருப்பி கால் பண்ணுற வரைக்கும் நம்ம வாய முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டை கப்பச்சிப்பன்னு வாய முடியிருப்பா. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவள் என்ன இது கால் வந்திருக்கு, கால் பண்ணியிருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் நீங்கள் திருப்பி உங்கள் ரிட்டன் பேக் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. அவள் ஆத்தாடி உனக்கு விடிஞ்சிருச்சா அப்படின்னு அவள் கேட்குறா. எனக்கு விடிஞ்சது இருக்கட்டும், எதுக்கு நீ கால் பண்ணியிருந்தியா என்ன, அட்டன் பண்ணுனா என்ன? அட நாயே, உனக்கு நான் கால் பண்ணேன், வண்டையாக கழுவி ஃபோனை வச்சுட்டு இப்போ உட்காந்து கால் பண்ணனா நான் பேசினேன் நான் வரேன்னு என்ன கேட்குற அப்படின்னு அவள் கேட்குறா. சரி சரி, என்ன அது மேடம் சீக்கிரமாக கால் பண்ணியிருக்கீங்க என்ன? அந்த சங்கதி எனக்கு காலையிலேயே சொல்லிட்டேன், எனக்கு வேலை கிடச்சிச்சு. அப்படியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், சந்தோஷம். சரி, எனக்கு ட்ரீட் எப்போ? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போ எனக்கு ட்ரீட் தரப்போகிற? எதுக்கு? அடிப்பாவி, உனக்கு கல்யாணம் ஆகி 10 நாள் ஆகுதுடி, இன்னும் வரைக்கும் நீ ட்ரீட் எங்களுக்கெல்லாம் வைக்கவே இல்லை. இதோ அதோன்னு சொல்லிட்டு அப்படியே மழுமாறிட்டு எஸ்கேப் ஆகிட்டுருக்க. அப்படி என்னடி உன் புருஷன் அப்படியே பொத்தி வச்சிட்ருக்க? அப்பா, நாங்கள் கண்ணெல்லாம் வைக்க மாட்டோம் அதான், நீ மட்டுமாவது வந்து எங்களுக்கு ட்ரீட் வை, அது போதும். நீங்கள் அப்படியே உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடி? ஐயோ, தலை வலியாக இருக்குது. என்னது டெய்லியும் நசங்கிறாரா? மசுறு, எங்களுக்குள்ளே எந்த இழவும் நடக்கலை இன்னும். என்ன சொல்கிற? அவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக அது கல்யாணத்துக்கு முன்னாடியில் ரொம்ப குதிச்ச மாப்பிள்ளை அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் என்னமோ சொல்லி உசு போய்துனா என்ன ஆச்சு? நல்லா தானடி இருந்த? நல்லா இருந்தனும், நல்லா நாசமாக போச்சு அவன் வாழ்க்கை. நீ வேற, எனக்கு அவனுக்கு சுட்டு போட்டாலும் எதுவுமே ஒத்து வரலடி. என்ன ஒத்து வரல? நீ வேற காலையிலேருந்து சொல்லவா? சொல்லு. காலையிலே சோக கதையா? சொல்லு கேட்கலாம். என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா, இதை சால்வ் பண்ணவே முடியாதுடி. ஒரே ஒரு விஷயம் பண்ணலான்னா டிவோர்ஸ் தான் கரெக்டாக இருக்கும்டி. அந்தளவு போயிட்டு என்னடி 10 நாள் கூட வாழல, டிவோர்ஸை பற்றி நினைக்கிற? என்ன ஆச்சு? நீ நேரில் வானா சொல்கிறேன், வைஃபோனை இரு நேரில் வானா எங்கே? நீ வீட்டுக்கே வா, அவன் ஆஃபீஸ் போயிடுமா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்திருப்பா. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் வந்திருப்பாளே. நீங்கள் உட்கார வச்சுட்டு இந்த டீ குடி காஃபி குடி அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அவளும் சாப்பிட்டுட்டு, முதல்ல நீ சொல்லு உன் கதை என்ன ஆகுது? அடுத்த அவன் விஷயம் உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது.
அப்படி கிடையாது லூசு. நீ சொல்ல முதல்ல என்ன ப்ராப்ளம்? காலையில் எழுந்திரிப்பாண்டி. எழுந்திரிச்சா இரு, நான் காலையில் ஆமாம் 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 காலையிலேருந்து சொல்கிறேன். எழுந்திரிப்பாண்டி. எழுந்திரிச்சதும் அவன் மட்டுமே கிளம்ப மாட்டான், என்னையும் சும்மா தொணம்பான். அதை வை இதை வை, இந்த ஷர்ட்டு சரியில்லை. அவன் என்ன, அவனே கிளம்பி அவனோட ட்ரெஸ்ஸை போட வேண்டியதானே, என்னை எடுத்து கொடுக்க சொல்லுவான். சரி புருஷனாக போயிட்டானேன்னு சொல்லிட்டு நானும் எடுத்து கொடுப்பேன்டி. இதுக்கு இதான் மேட்ச்சு வரும். உனக்கு என்ன ரசனையே இல்லை, இதுக்கு இதெல்லாம் இதில் போடவே கூடாது, அதுக்கு அதுதான் போடணும், அதை எடு அப்படிம்மா. அந்த ஈர வெங்காயத்துக்கு அவனே எடுத்து ஒழியலாம்ல, என்ன மயத்துக்கு அப்புறம் என்ன சொன்னான். சரி ரைட்டு விடு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து கொடுப்பேன்டி பொறுமையாக. எல்லாத்தையும் பண்ணுவான்டி. எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு கிடையாது, பேசிக்காக நார்மலாக செய்வேன் அவன். இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த பச்சை மிளகா கீரி போட்டால் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் ரவுண்டாக போட்டால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ, பச்சை மிளகா ஒன்று தானே, கீரி போட்டால் என்ன, ரவுண்டாக போட்டால் என்ன, நசங்கிறாண்டி. நீ சொல்ல, இன்றைக்கி காலையில் நான் உப்புமா வச்சேன். உப்புமாவில் கடலைப்பருப்புன்னு ஒன்று போடுவாங்களா, அது போட்டால் வாழுன்னு திட்டுறாண்டி. அவனுக்கு கடலைப்பருப்பு பிடிக்காது. எடுத்து நான் எவ்வளோ தூரம் வைக்கிறதுன்னு கேட்குறான். நான் என்னடி பண்ணுறது? போடாத, எனக்கு பிடிக்குமே. கஷ்டம்டி அப்போ அப்படின்னு சொல்கிறா. இரு, அது மட்டும் இல்லை, சரி இட்லியில் பண்ணால் அவனுக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்குமா. எனக்கு தேங்காய் சட்னி அரைச்சி எனக்கு பற்றிக்கிட்டு வந்துட்டு. இந்த தக்காளி சட்னிலாம் அது அம்மா பழக்கவே இல்லை. அவளாம் ஒரு அம்மா வாரியா, ஒரு புள்ளைய ஒழுங்காக பொறுப்பாக வழக்கமாயிரு தெரியுதா. எல்லாம் என் உயிரை தான் வாங்கி ஒழியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ள கை வச்சிட்ருக்கீங்க. டெய்லியும் தேங்காய் சட்னி தாண்டி கேட்குறான். இதை மாற்றி ஏதாவது கார சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி. அப்போ அந்த சட்னிலாம் என்ன பாவம் பண்ணுச்சு? இவனுக்காக நான் 2 வகை டெய்லியும் சட்னி அரைக்கிறேன் தெரியுமா. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே வாங்க முடியிட்டா, பாவம் தான் அப்படிங்கிற மாதிரி. இதாவது பரவாயில்ல. மதியானம் வருவான் பாரு ஆட்டிக்கிட்டு, எரிச்சலாக வருது. இந்த பேகை வருவாண்டி. வந்ததும் அப்படியே கை காலெலாம் அலம்பிட்டு டங்குன்னு அப்படியே அந்த இதில் தான் உட்காந்துருப்பான். சரி, இவள் வேலை பார்க்குறாளே, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, இல்லை தட்டை ஏதாவது எடுத்து வைக்கலாமா, தண்ணி பக்கத்தில் இந்த கிச்சனில் தானே இருக்குது, பிடிப்போம், எதுவுமே கிடையாது. அப்படியே குத்த வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருவாண்டி அவன். நான் தான் அவன் என்னமோ அவன் என்னை கட்டிட்டு வந்து நான் அவனுக்கு வேலை செய்கிற மாதிரி, இவன் எஜமானன் மாதிரியும் அப்படியே உட்காந்துருவாண்டி அந்த சேர்லே. நான் போய் ஏதோ வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவருக்கு தட்டி எடுத்துகிட்டு வந்து தரதும், குழம்பு வைக்கிறதும், சாதம் வைக்கிறதும், தண்ணி எடுத்துகிட்டு வர்றதும். அதுவும் தண்ணி அவர் 1 ரூபா வைக்கிறதுக்குள்ளே தண்ணி குடிச்சிடணும். ஏன்னா அவனுக்கு தொண்டை அடைக்கும். 1 ரூபா வச்சானா அவனுக்கு தொண்டை அடைக்கும். அந்த நேரத்தில் தண்ணி இல்லைன்னா என்னை வள்ளுன்னு திட்டுறான். இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஏன் தண்ணி எடுத்து வச்சுட்டு உன்னால் உட்கார முடியாதா? சரி, அதையும் விடு. கர்மம், தட்டை எடுத்து வைக்கிற நேரத்தில் தண்ணியும் சேர்த்து எடுத்து வைக்க மாட்டேன்னா. இதில் என்னன்னா, இவன் எக்கிட்டேரியன்டி. என்ன எக்கிட்டேரியனா? அப்படின்னா எக்கிட்டேரியனா வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க வெஜிடேரியன்லேயும் போக மாட்டாங்க, நான் வெஜிடேரியன்லேயும் போக மாட்டாங்க. இவங்க நான்வெஜ்ஜில் வெறும் எக்கு மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம், முட்டை. அதனால அவங்க எக்கிட்டேரியன்னு ஸ்டைலாக சொல்லிக்கிறாங்க, ஸ்டைலாக. இதில் நான் வேறு நான்வெஜ் சாப்பிடுவேன்னா, எனக்கு ஓடுறதுலேருந்து, பாயிறதுலேருந்து, பறக்கிறதுலேருந்து எல்லாம் பிடிக்கும். இவனை கண்ணாலம் பண்ண நேரம் இவன் முட்டையை மட்டும் தான் வாங்கி வைக்கிறான். இந்த கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? அப்போ அதை சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்காதா? அதுக்குமே ஒரு எண்ணம் இருக்குல்ல, நம்மளை எப்போ தான் போட்டு தள்ளுவாங்க, எப்போ தான் வயிற்றுக்குள்ளே போகணுன்னு ஆசை இருக்கும்ல. வாங்கியே தரமாட்டான்டி, எரிச்சலாக வருது. சரி, தெருவில் தான் மீன்கார பொம்பளை வருது, அதுக்கிட்ட வாங்கினாலும் என்ன மீன் கவுலடிக்குது, ஊடே நாறுது, இதெல்லாம் எதுக்கு வாங்குற, முட்டை போட்டு ஏதாவது செய்ய வேண்டியதானேங்கிறான். ஐயோ, என்னால் முடியலடி. சோத்துக்கு கூட சிங்கி அடிக்கிறேன் தெரியுமா. இறால் வாங்காதங்கிறான், நண்டு வாங்காதங்கிறான். அதிலே வெஜிடேரியன்லேயே நீ இறால் மாதிரி செய்யலாம், மீன் குழம்பு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். என்ன தான் இருந்தாலும் சொல்லு, அந்த மீன் குழம்பு வாடை வருமா? அந்த மட்டன் கிரேவி
சிக்கன் கிரேவி, மட்டன் குருமா அந்த மாதிரி வருமா? சொல்லு. ஐயோ முடியலடி. சாப்பாட்டிலலாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டேன்டி. என் நிலமை அப்படி இருக்கே, என் நிலமை அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நெஞ்சில் அடிச்சுக்கிறீங்க. சரி விடுடி, இதே எனக்கு மனசு வலிக்குது. நீ இப்படி தான் பண்ணுறியோ. இப்போ தான் தெரியுது நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு 10 நாளில் டிவோர்ஸ் கேட்குறேன்னு. கஷ்டந்தாண்டி. பாதி நாள் தானே வந்திருக்கு, இன்னும் பாதி நாள் இருக்குல்ல. அந்த பொண்ணு அப்படியே உங்களே பார்க்குறா. நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு போவாண்டி. போனதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடுவான். ஏன்டா வரான்னு இருக்கும். வந்துட்டு என்ன பண்ணுவான், நான் உட்காந்து படம் பார்ப்பேன். எனக்கு மத்தியானம் தூக்கம் வராது, உனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம். உட்காந்து புதுசாக ஏதாவது படம் வந்தால் பார்ப்பேன். ஆமாம். நானும் இவனுக்கு 2 வகை ஆக்கி கொட்டிட்டு சரி அக்காடான்னு போய் நான் தின்னு முடிச்சு 3 மணிக்கு தான் தின்னு முடிச்சுட்டு இல்லைன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது படத்தை போட்டுட்டு நான் உட்காந்து சாப்பிட வேண்டி 5 மணிக்கெலாம் வந்துடுவான். இவன் என்ன பண்ணுவான், நான் படம் பார்த்துட்டு இருப்பேன். ஒரு ஹாஃப் ஆஃப் த படம் முடிஞ்சு போயிருந்துருக்கும். இன்னும் ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ அந்த படமும் முடிஞ்சு போயிருக்கும். வந்த உடனே கை கால்லாம் அலம்ப மாட்டான். அந்த ரிமோட்டை எடுப்பான். முதல்ல அந்த சேனலை மாற்றுறது அவன் வேலை. நான் அப்படியே அவனை பார்த்து முறைப்பேன்டி. அவன் சொல்லுவான், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மாடா ஓடா உழைக்கிறேன், ஏன் ஒரு 5 நிமிஷம் கூட எனக்கு பிடிச்சதை நான் பார்க்கக்கூடாதா அப்படிம்பா. யார் வேணான்னா நான் பார்த்துட்டுறேன். எனக்கு ஒரு ஆத்திரம் வந்துடுச்சு ஒரு நாள். நான் கேட்டேன், ஏங்க நான் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் அதே பாருங்களேன் அப்படின்னு. அவன் அதை சொல்கிறான், ஒன்றுமே புரியாத படத்தை நான் என்னதை பார்க்குறது, முக்கால்வாசி பார்த்துவிட்ட, நான் இதுலேருந்து எப்படி பார்க்குறது, வேணா முதலேருந்து பார்ப்போமாங்கிறான்டி அவன். அதாவது பரவாயில்ல. என்ன பண்ணுவான் இதை பாரு, இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய சோஃபா கிடக்கு, சைடில் இருக்குது, ரைட்டில் இருக்குது, சென்டரில் இருக்குல்ல, அருவில் வந்து உட்காந்துப்பான். புருஷன்லடி மசுறு. ஏன்னா அப்போ தான் டிவி வந்து சென்டர் பாயிண்டில் ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியுமா, அந்த இதுக்காக வந்து உட்காந்துக்குது. சரின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுருவேன்னு வச்சுக்கோயேன். உட்காந்து ஒழுங்காக பார்க்க வேண்டியதானே. கையை 2த்தையும் தூக்கி அப்படியே தலைக்கு பின்னாடி போடுவான். இதெல்லாம் என்னடி இருக்குது, பசங்களோட இயல்பு. மண்ணாங்கொட்டி. ட்ரெஸ்ஸு எதுவுமே கழட்டலை, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே சொக்கா போட்டிருக்க, நாத்தனாராதா, அதை வேற அக்கில் வேற காட்டி ஒழியுது ஷானிய. இவ்வளோ எரிச்சதான் வருது எனக்கு. அது பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே உன் கையை, நான் கையை அப்படியே தூக்கிட்டு அப்படியே காட்டவா, நாற்று நல்லா இருக்குமா? பக்கத்தில் உட்காந்து காலையை மூஞ்சி சுளிக்க மாட்டேன், அந்தமாரி ஒரு காமன் சென்ஸ் உனக்கு இருக்கா? எவ்வளோ அப்படியே எனக்கு வராததுக்கு அந்த கையை விட்டு நட்டிக்கணும் போல இருக்கு எனக்கு. அப்படியே நான் கடுப்பாகி சைடில் உட்காந்துட்டு அந்த ரைட் சைடில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பேன். இல்லைனா கடுப்பில் உட்காந்துட்டு அந்த இடத்த விட்டே எழுந்திரிச்சு வந்துடுவேன். கேட்டா ஏன் கூட உட்காந்து படத்தை பாரு அப்படின்பா. இன்னும் மைத்துக்கு பார்க்க ஏன் படத்தை நீ உட்காந்து பார்க்குறியா? இல்லை நான் திரும்ப இப்போ பார்க்குறியா? இவன் படத்தை மட்டும் நான் உட்காந்து பார்க்கணுமா? என்ன மயிருக்கு நான் பார்க்கணும் போ. அவன் அந்த படத்தையும் உருப்படியாக பார்க்க மாட்டான். ஒரு 5-6 நிமிஷம் வந்து சேனலை மாற்றுவான். அதுக்கப்புறம் சன் மியூசிக்கில் இல்லைன்னா இசையரியில் ஏதாவது பாட்டு கேட்டுட்ருப்பான். சரி கழுத கிடக்குது, நம்ம உட்காந்துட்டு ஏதாவது கிச்சன் வேலையாவது பார்க்கலாம், டீ போட்டு குடிப்போன்னு பார்த்தா இவன் டீ குடிக்க மாட்டான்டி, காஃபி பைத்தியம்டி இவன். யோசிப்பாரு, 1 நாள் 2 நாள் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். டெய்லியும் 2 பேர் இருக்கிற இடத்துல 2 வகையாக செய்ய முடியும். நீ காஃபிக்கு மாறலாம்ல. எங்கடி காஃபி கசக்குது, வாந்தியாக வருது, எனக்கு ஒத்துக்காது காஃபி, அதனால்தான் நான் டீ குடிப்பேன். இந்த சனியை மாறலாம்ல. எரிச்சலாக வருது, மனசு ரன்னமாக இருக்குது. டெய்லியும் 2 வகை காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, 2 வகை சமைக்கிறது, இதில் ஏதாவது நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லடி,
இன்னும் எவ்வளோ? இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒரு வழியாக அந்த நாய் காஃபியும் நானும் டீயும் குடிச்சிடுவேன்டி. குடிச்சு முடிச்சுட்டு சாமான்லாம் வடக்கிட்டு அக்கடான போய் முதுவை பரட்டலான்னு சொல்லிட்டு அங்கே பெட்ரூமில் போய் முதுவை பரட்டுவேன். அவ்வளோதான். நான் மொபைல் எடுக்க தான் அந்த ஜீவனுக்கு எப்பங்கே இது தான் அலாரம் அடிக்குமோ இல்லை லைட் எரியுமோ தெரியாதுடி. குடு குடு குடுன்னு வந்துடுவான். வந்தா ரூம் இப்படி இருக்குது, துவைச்ச துணி அப்படி இருக்குது, ஏன் மடிக்க வேண்டியதானே, அப்படி என்ன வேலை பார்க்குற, வீட்டில் தானே இருக்க, அப்படி இப்படிங்கிறான். இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவன் யார்? கோவம் வருதுல. எத்தனை நாள் நான் கேட்டுட்ருக்கேன் தெரியுமா? கட்டுப்பாகுது அந்த வார்த்தை கேட்கும்போது. சும்மா சாதாரணமாக வீட்டில் தானே இருக்கேன்னா மாயிர வீட்டுக்குள்ளே வேலையை பாடுறா, உனக்கு அப்போ தெரியும் வீட்டு வேலை எப்படி இருக்கும்னு. சும்மா இப்படி சாப்பிட்ட தட்டை எடுக்க மாட்டேற உன் அம்மாக்காரி எப்படி பெற்று வச்சு வளர்த்து வச்சுருக்கா. நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். உட்காந்துட்டு துணியை மடிக்க வேண்டியதானே, வீடை கூட்டதானே, வீட்டை பெருக்க வேண்டியதானே, அங்கே அழுக்காக இருக்குல்ல அதை துடைக்க வேண்டியதானே, இதை பண்ண இதை பண்ணணும்னு நொசன்னு வேலை விட்றான்டி அவன். சரி போ, இவனுக்கு நம்ம பார்க்குறது தான் பிடிக்கலையா, சரி விட்டு ஒழி அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு டின்னரும் பண்ணிவிடுவேன். அந்த வேலை பார்த்து முடிக்கிறதுக்கு டின்னர் டைம் வந்துடுமே. இவனுக்கு டான்னு 8 மணிக்கு சோறு இருக்கணும். சோறு சாப்பிட மாட்டான் இவன். இவனுக்கு டின்னர் தான் வேணும், எனக்கு சோறு வேணும். இவனுக்கு டின்னர் உட்காந்து பண்ணிவிட்டு அதுவும் 8 மணிக்கெலாம் நான் அப்போ பார்த்துக்கோ. அப்போ நான் 7:30 மணிக்கெலாம் போய் செய்யணும். இவருக்கு அப்போ தான் நான் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், கூட்டணும், பெருக்கணும், எல்லாத்தையும் என்னது வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் 10 மணி ஆகும் நான் தூங்குறதும் நிம்மதியாக தூங்க முடியாதுடி. ஏன்? கையை தூக்கி போடுவான், காலை தூக்கி போடுவான். அதாவது ஒரு கட்டத்தில் சேர்த்துக்கலாம். அவன் தூங்கிட்டானா கொரட்டை வருதுடி. ஐயோ, அப்படியே அதை கேட்கும் போது எரிச்சலாக வருது. அப்படியே எவ்வளோ காண்டாகுது தெரியுமா? அதை அப்படியே பார்க்கும்போது ஏதாவது வாயில் வச்சு அப்படியே அடைச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கர்ற 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 கர்றன்னு கொரட்டை. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வர்றதுக்கு அப்படியே பிச்சுக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிடலாம் போல இருக்குடி. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குடி. என்னால் இந்த வாழ்க்கையில் சர்வைவே பண்ணவே முடியல. காலையிலலாம் டார்ச்சல் பண்ணுறான்னா நைட் ஆனால் கொரட்டை டார்ச்சல் பண்ணுதுடி. என்னால் பக்கத்தில் வெளியில் போய் படுக்கவும் முடியல, பயமாக இருக்குது. இவன் கூட படுக்கவும் முடியல, கொரட்டை சத்தமாக இருக்குது. என் வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரில. அதனால தாண்டி நான் காலையில் தூங்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, எழுந்திரிக்கவும் டிலே ஆகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ மனவலி. உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஆறுதல் பண்ணிகிட்ருக்கா. சரி ஒன்றும் இல்லை, நீ வேறு ரொம்பலாம் இது பண்ணாத, அதெல்லாம் சரியாக போயிடும், நாளடைவில் மசுர ஆகும். இப்போ ஆகவே இல்லை உனக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இவன் நடந்துப்பான், இந்த மாதிரி கொரட்டெல்லாம் இருக்கிறது தெரிஞ்சுன்னா இவனை கல்யாணமே பண்ணியிருந்திருக்க மாட்டேன். எரிச்சலாக வருதுடி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகலை? நீ எதை தானே ஃபோனில் முதல்ல சொன்னேன்? ஏன்? முதல்ல ஏதாவது ஒன்றாவது சிங்க் ஆகணும். எனக்கும் அவனுக்கும் ஒரு மசரும் ஒன்றும் ஆகலை. இதில் எங்கே அந்த இதில் மட்டும் இருக்கிறது? நீ வேறடி, அந்த மாதிரி ஒன்றா இருந்தாலே போதும், மற்றதெல்லாம் அடிபட்டுரும். என்னது? மற்றதெல்லாம் அடிபட்டுருமா? வாய்ப்பே இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரி நீ இருக்க மாட்டேறனாலும் அந்த மனுஷன் எப்படி சும்மா இருக்காரு? ஏதாவது தோணுமே. சார் அப்படிப்பட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன வரம்? படுத்தோடனே தூங்குற வரம். என்ன சொல்கிற? அவருக்கு படுத்தோடனே தூங்குற வியாதியா என்ன அளவுன்னே தெரியாது. படுப்பான், 2 நிமிஷத்தில் கண்ணு சுருவிடும். பார்த்தா கொர்றன்னு கொரட்டை.
கொரட்டையிலேருந்து எழுப்பி விடக்கூடாதாமே. எழுப்பி விட்டால் அந்த கொரட்டை நம்மளுக்கும் ஒட்டிக்குமாமே. அதனால நான் எழுப்புறதே கிடையாது. 10 நாள் இப்படி அமைதியாக இருக்க? வேறு வழி? உனக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஆ ஏன் அதுக்குன்னு சரி தூங்கிட்டாரு, ஓகே. இந்த நெக்ஸ்ட் டேவாவது ஏதாவது கடலிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடலாம்ல. உனக்கு புரியுது, அவருக்கு புரியணுமே. நான் ஃபஸ்ட்டு மூவ் நான் எடுக்க முடியுமா? நீ சொல்லு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. வந்த ஒன்றை போட்டு என்னென்னலாம் செய்கிறேன் பாரு. ஹாப்பியாக இரு சரியா? தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு 1000 தடவை யோசி. அப்படி இல்லையா சிங்கிளாகவே இருந்துட்டு போ. ஏன்னா என் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. நான் சிங்கிளாக இருந்தால் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பான் போல். கல்யாணன்ற ஒரு பேரில் என்னையும் அவனையும் சேர்த்து வச்சுட்டு ஒரே ரூமில் இருந்து உயிரை வாங்கி ஒழியுது அந்த சனியை. இவனுக்கு வாக்கி கொட்டி வடித்து கொட்டுறதுலே என் வாழ்க்கை போயிடும் போல். நீயாவது ஹாப்பியாக இரு. வயன் என்னடி ஒரு கெட் டுகெதர் வச்சுருக்கோம், உன்னால் வர முடியுமா? என் புருஷன் வரட்டும், கேட்டுட்டு சொல்கிறேன். சரி ஓகே. அப்படி ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த அட்ரஸ் தான், இது தான், ஓகே. சண்டே நைட் 8 o'clock. நைட்டா? ஆமாண்டி, நைட் ஸ்டே அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் யூ கேன் கம். சேஃபா? சேஃப் தான். நான் வெறும் கேர்ள்ஸை மட்டும் தான் கூப்பிட்ருக்கேன். அப்போ ஓகே ரைட்டு விடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. இருடி அந்த அந்த எஜமான் வந்துட்டோம், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். அப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் நீ இப்படி போக முடியும்? அதெல்லாம் போ தேவையில்ல அப்படின்னு சொல்லுவான். அதனால் அவர் வந்துக்கிட்டோம். சரியா? நான் அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன டிசிஷன்னு சொல்கிறேன். நீலாம் பண்ணுறத பார்த்தா எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை. வர வேணாம். அதெல்லாம் ஏன் தெரியுமா அந்த பெரியவங்கெல்லாம் ஐயோ பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. ஏன்னா அவங்க பட்ட வலி வேதனை நம்மளும் பண்ணோம். அந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நல்ல மனசுக்காக தான் நம்மளை கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சும்மா போடலைங்க இது சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு சரி வீடு சரி மச்சான் நான் கிளம்புறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ எழுந்திருக்கிறா பாருங்கள். அந்த கதவு கிட்டே போகும்போது இங்கே கதவை நாக் பண்ணுற மாதிரி சத்தம். நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேமராவில் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா ஜிம்னு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அவர் சரி இரு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிங்க. அப்படியே கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிம்மன் வராரு, கடகடன்னு மேலே போகிறாரு. நீங்கள் சரி நீ பார்த்து போய்ட்டு வா. சரி ஓகே. இப்போ அவர் மேலே போய்ட்டு ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு யார் இது அப்படிங்கிறாரு. என் ஃப்ரெண்டு. ஓகே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேஷுவலாக போயிட்டாரு. இந்த மாதிரி மனுஷன்கிட்டலாம் வாழ்கிறது கஷ்டம் தாண்டி. நீ டிவோர்ஸ் பண்ண, நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே கதை சாத்திட்டு அப்படியே அப்பாடான்னு உட்காடுறீங்க. டைமை பார்க்குறீங்க, மணி 12. ஐயோ இன்னும் 1 மணி நேரத்தில் இனிமேல் சோறு வேணும்னு அப்படியே பொறுமையாக காதில் ஹெட்செட் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. டெய்லியும் வெஜிடேரியன் உங்களுக்கு எரிச்சலாக வருது. அப்படி இல்லைனா பெரிய டிஷ் அதாவது எப்படி சொன்னால் நம்ம வீட்டில் மட்டன் இந்த ஃபிஷ் அந்த மாதிரினா நம்ம கொஞ்சம் ஓகே வயிறை கொஞ்சம் ஃப்ரீ விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் பெரிய விஷயமா பார்க்குறது இந்த முட்டை கிரேவி, முட்டை பொடி மாஸ். இதுதான் உங்களுக்கு மெயின் டிஷ்ஷு, பெரிய இது. அந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே எரிச்சலாக வருது. உங்கள் அம்மா கிட்டேருந்து கால் வருது. பையன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முட்டை கிரேவி பண்ணுறேம்மா. ஏன்? சரி மீன் குழம்பு சாப்பிட்றியா? நான் இங்கே செஞ்சுருக்கேன், நான் வேணால் கொடுத்து விடுவா. அம்மா அவர் வீடு ஃபுல்லாக மீன் நாற்று மோப் போடுன்னு சொல்லிட்டு 48 வேலை என்னை விடுவாம்மா. அதுக்கு நான் இந்த முட்டை கிரேவியை தின்னுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ண, அவருக்கு சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் வந்துரு, இங்கே சாப்பிட்டு போ. சரி நான் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா அம்மா கையில் ரொம்ப நாள் கழித்து நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடன்னு அந்த முட்டை கிரேவி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு அந்த மனுஷன் வரதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. ஒரு வழியாக இங்கே ஜிம்மன் வந்திருப்பார். அவருக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவருக்கு டாட்டாலாம் சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு உங்கள் அம்மா வீடுக்கு கொஞ்சம் கிட்டக்க தான், ஒரு 10 நிமிஷம் தான். ஓகே, ஸோ நீங்கள் கடகடன்னு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்க. அப்பா உன் கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது, அது இந்த மீன் குழம்பு வாடை அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டி வாங்கியே போட மாட்றானா? போட மாட்றாம்மா. கேட்டால் அது நொட்டை இது நல்லா வெஜிடேரியன்லேயே அந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு பழைய அருவியை போட்டு உசுரை வாங்கி ஒழியுதுமா. அது தயவு செஞ்சு அதை பற்றி ஞாபகம் கொடுத்ததுமா, நான் நிம்மதியாக தின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாரி வழித்து சாப்பிட்றீங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஐயோ நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறாளே சோத்திக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே ஜிம்மன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை சீக்கிரம் போல். நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக மட்டுமே உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்துருப்பீங்க. லைக் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்டே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தானே நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கவே நீங்கள் வந்து டைமிங்கை வந்து டோட்டலாக மறந்துட்டீங்க. அந்த மனுஷன் 5 மணிக்கெலாம் வந்துடுவார். ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல, ஒர்க் கொஞ்சம் சீக்கிரமாக விட்டதால் மனுஷன் 4:15 வீட்டுக்கு வந்திருப்பார். கதவை தட்டி பார்க்குறாரு. பார்த்தா கதவை ஓப்பன் பண்ணவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எப்பயுமே எமர்ஜென்சி கீ வந்து கார் சாவிலே வச்சுருந்துருப்பார். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. என்ன அவள் காணும், சொல்லாமல் போயிட்டா, இல்லை நான் தான் மெசேஜ் ஏதாவது பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மன் வந்து என்ன பண்ணுறாருனா உட்காந்து மெசேஜாக பார்க்குறாரு. பார்த்தா எந்த ஒரு மெசேஜும் நீங்கள் அப்டேட் பண்ணல. எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு ஒரு வழியாக அந்த மனுஷன் வந்து உங்களுக்கு கால் பண்ணவே செஞ்சுருப்பாரு. ஹலோ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ அவர் வந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் காலை பார்த்ததும் பதறீங்க. எதுக்கு நீ பதற, நீ என்ன தப்பாக பண்ணிட்ட, அம்மா வீட்டில் இருக்கேன்னு சொல்லு. சரிம்மா ஹலோ, நான் அம்மா வீட்டில் இருக்கேன், அது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம்ல, நான் உட்காந்து தேடிட்டு நின்றுட்டுருக்கேன், ஏன் திடீர்னு அது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல்? ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா என்ன? உங்கள் மனசுக்குள்ள அதுமாதிரி நினச்சிட்டு அதில் அம்மா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நீ சொல்லியிருந்தா ஈவினிங் நீயும் நானும் சேர்ந்து போயிருந்துருக்கலாமே, எதுக்கு மதியானமே போகணும்? ஈவினிங்னா சோறு தின்ன முடியுமா, மதியானம் தானே சோறு தின்ன முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. அதில் அம்மாவும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு வாயேண்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதான் சரின்னு உங்களுக்கு சாப்பாடு வச்ச கையோட அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் காலை கட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes லேட்டர் அந்த மனுஷன் வந்து வந்திருப்பார். எவனோ வந்துட்டானா நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவன் வந்தது விருப்பமே இல்லை போல், அப்படி இருக்குது. உங்கள் அம்மா உங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறா? பரவாயில்ல, நம்ம புருஷன் நம்ம கூப்பிடாமையே நம்ம அம்மா வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினச்சி சந்தோஷம் தானே பண்ணும். ஆனால் இவன் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டே இருக்காங்க. வாங்க மாப்பிள்ள உட்காந்து சாப்பிட்றீங்களா? நீங்கள் எக்கிடேரியனில் இன்றைக்கி மீன் குழம்பு, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் மதியானமே சாப்பிட்டுட்டேன், அவள் செஞ்சு வச்சுருந்தா. அப்படியா மாப்பிள்ள, சரி உட்காருங்க மாப்பிள்ள. சரி. இப்போ அவர் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி இப்போ தானே வந்து ஒரு 2 மணி நேரம் இருக்கும், இருந்து சாப்பிட்டுட்டு போகும் நைட்டு. மாப்பிள்ளை இங்கே இல்லாத வேலை இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படியா மாப்பிள்ள? ஆமாம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ காண்டாகுது. ஏன் எனக்கு வர தெரியாத வந்தவளுக்கு திருப்பி அவங்க வீட்டுக்கு போக தெரியாத இவன் என்னமோ பிடுங்கி மாரி வந்து நிற்கிறான், நான் கூப்பிட்டேன் நான் வான்னு சொல்லி. அவனுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே வந்தேன். உங்களுக்கு அப்படியே எரிச்சலாக வருது. ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவையும் ஆத்திரமா அடக்கிது. ஆனால் உங்களால் ஒன்றும் சொல்ல முடியல, அப்படியே பல்ல கடிச்சு நின்றுட்டுருக்கீங்க. நான் வரேம்மா, பை. அப்பா வரேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாங்க. சரி வரேன் அத்தை. எங்கே? நீங்கள் காரில் போங்க, நான் ஸ்கூட்டியில் வரேன். இல்லை நீ கார் ட்ரைவ் பண்ண, நான் ஸ்கூட்டியில் வரேன். சரி. இப்போ நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வரீங்க, அவர் ஸ்கூட்டியில் வந்துட்டுருக்காரு.
ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்கூட்டி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிது. நீங்கள் என்ன அதுன்னு திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஐஸ்கிரீம் கடை. அவன் ஏதாவது பண்ணிட்டு போகிறேன் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஒன்றுமே தெரியாத மாதிரி காரை ஓட்டிட்டு நீங்கள் மட்டும் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அவர் ஐஸ்கிரீம் உங்களுக்கு வாங்கிட்டுமே வந்திருப்பார் போல். வீட்டுக்கு வந்ததும் ஏன் நீ கார் நிறுத்தாமல் அப்படியே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் கேட்குறாரு உங்ககிட்ட. அதுவா நீங்கள் நிறுத்திங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நான் நிறுத்தினேன், நீ பார்க்கலையா நீ? இல்லையே என்னை பார்க்கலையே, நான் இங்கே உட்காந்து ரோடை தான் பார்த்துட்டு இருந்தேன், சைடில் உட்காந்தேன், உங்களை பார்க்கல. ஏன் எதுக்கு நிறுத்துனீங்க? உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு கோல்டு வந்துடும் இதை சாப்பிட்டா. இல்லை நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர் சாப்பிட்டு பாரு. இல்லைங்க வேண்டாங்க, நீங்களே சாப்பிடுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவர் மட்டும் போயிருப்பார். ஏங்க காஃபி போட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகே ஓகே அப்படிங்கிறாரு. ஏன் இப்போ தானே ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ஏன் காஃபி கொஞ்சம் லேட்டாக குடிக்கிறேன்னு சொன்னால் உனக்கு வேணால் குறைஞ்சா போயிடுவேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு டீயும் அவருக்கு காஃபியும் போட்டுக்கிறீங்க. ஐயோ இதை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு காஃபி கொடுக்கும் போது, ஆமாம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், இன்றைக்கி என்ன உன் ஃப்ரெண்டு புதுசாக வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நானுமே அதை சொல்லன்னு தான் வந்தேன். ஆக்சுவலாக அவளுக்கு வேலை கிடச்சிருக்கு, அவள் ட்ரீம் ஜாப் போல். அதான் சரின்னு சொல்லிவிட்டு பார்ட்டி வைக்கிறா எங்களுக்கெல்லாம். அப்படியா, சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் சொன்னதாக சொல்லிவிடு. ஓகே என்ன பார்ட்டி, எப்போ? கம்மிங் சண்டே தான், நைட்டா? பார்ட்டிலாம் ஈவினிங் தானே நடக்கும். தெரில, நைட்டு 8 o'clock போல். நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் ஸ்டே. பட் டோன்ட் வரி, கேர்ள்ஸ் மட்டும்தான், பாய்ஸை யாரும் அவள் கூப்பிடல. நைட்டு சேஃபாக அங்கே தங்குறது உன் குரட்டைக்கு அது எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு, சேஃப் தான் கண்டிப்பாக. நீங்கள் தானே என்ன ட்ராப் பண்ண போகிறீங்க, அப்போ கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டா, அப்பாடா நல்ல வேலை நாட்டாமல் தீர்ப்பு சொல்லிடுச்சுப்பா, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இவன் போட்டோம் நாளைக்கு நம்ம சீக்கிரமாக போயிட்டு ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிவிட்டு குட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கு. லைக் அவருக்கே தெரியாமல் நிறையா பிளானிங்லாம் பண்ணுறீங்க. ஸோ இப்போ என்னென்னா லைக் யூஆர் ஸ்கிப்பிங் ஹிம். லைக் இவங்கிட்ட சொன்னால் கடுப்பாகுது, நம்ம லைஃப்பை வந்து நம்ம வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் அவர் வந்து ஆஃபீஸை விட்டு போயிருந்திருப்பார். நீங்கள் உங்கள் ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு குடுன்னு ஷாப்பிங் அதெல்லாம் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட இருப்பாப்பில், அவளையே சேர்த்து அழைச்சிட்டு தான் போயிருந்திருப்பீங்க. நீங்களும் அவங்களும் ஜாலியாக அப்படியே செலவு பண்ணிவிட்டு ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருப்பீங்க. ஒரு கேர்ள்ஸ் பார்ட்டி அப்படிங்கும் போது நம்ம அப்படி இப்படின்னு அரைகுறையாக ட்ரெஸ் போடுறதெல்லாம் வழக்கம் தானே. ஸோ அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் உங்களோட ஸ்கிரிப்டே டோட்டலிங்க டிஃப்ரெண்ட்டுங்க. நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை தான் எடுத்து வச்சுருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் போட போகிற ட்ரெஸ்ஸு வேறு. டோட்டலாக எப்படி சொல்கிறதுனா, ஒரு லெகினும் அதுக்கப்புறம் ஒரு டாப்பும் அந்த மாதிரி தான் நீங்கள் போட போகிறீங்க ஜிம்மின் வர வரைக்கும். அவர் தான் உங்களை ட்ராப் பண்ணுறால. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு மாற்றிக்கலான்னு ஒரு பிளானு. இங்கே சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அதை எடுத்து சீக்ரெட்டாக அது வந்து குட்டியோண்டு தான் இருக்குது அந்த ட்ரெஸ். ஆக்சுவலாக நல்லா எப்படி சொல்லணும், நல்லா மடக்கி அப்படியே உங்கள் ஹேண்ட்பேக்குள்ளே உட்காந்துருது. அதனால் அப்படியே சொல்லி வச்சுட்டு நீங்கள் மட்டும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வந்துட்டு நீங்கள் எல்லாமே கிளம்பி எல்லாம் விட்டீங்க. கொஞ்சம் நல்லா தான் மேக்கப் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒரு டாப் அண்ட் ஒன் பேண்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கீங்க. இங்கே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிம்மினும் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காரில் வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு. சேஃபாக இரு, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணும். நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்குவ, அப்படியே என் காலை அட்டன் பண்ணிவிட்டு ஆளும் கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டே நல்லா ஆட்டிட்டு அப்படியே போகிறீங்க. நீங்கள் அவர் 1க்கு 4 தடவை அந்த இடம் சேஃபா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கார். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே வந்து அவ்வளோவா பசங்கள்லாம் போகலை. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா அப்படியே ஜாலியாக அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ அந்த மனுஷன் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கு அடுத்த செகண்ட் கடகடன்னு பாத்ரூம் போயிட்டு அந்த க்ராப் டாப் மாதிரி தான் இருக்கும். லைக் எப்படின்னா தொடை வரைக்கும் தான் இருக்கும். இடுப்பில் அங்கங்கே லைட்டாக இப்படி சொன்னால் ஹோல் மாதிரி இருக்குது. இடுப்பெல்லாம் தெரிகிற மாதிரி, விசிபிளாக தெரிகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது.
அப்போ அந்த அந்த ட்ரெஸ் வந்து லைட்டாக ஜிகு 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 ஜிகுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கானு, உங்களுக்கு ப்ரெட்டியாக இருக்குது. நீங்கள் அப்படியே லூஸ் எல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு த வே ஆஃப் மேக்கப்பிங்கே வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே டார்க் ஷேடில் இருக்குது. இந்த ஐலாஷஸ்ஸு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் வித் கோல்டு அந்த மாதிரி கோம்போவில் போட்டிருக்கீங்க. ஒரு டார்க் மேக்கப்னு கூட சொல்லிக்கலாம். நல்லா கொஞ்சம் டார்க் லிப்ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு லைக் ஒரு மாதிரி இருக்கீங்க, வித்தியாசமாக இருக்கீங்க. இத்தனை நாள் ஹோம்லேயே இருந்த கேர்ள் இப்போ டோட்டலி டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. அப்படியே அந்த ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடந்து வரும்போது வாவ் சிலுக்கு அப்படின்னு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே போகிறீங்க, எல்லாமே உங்களை மாதிரி தான் அந்த அரைக்குறையாக தான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டுருக்குங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவளுமே அப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கா போல். ஸோ ஒரு கேர்ள் அப்படிங்கும்போது நம்ம நிறைய கேர்ள்ஸ் தான் இருக்காங்கன்னா ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். என்ன பண்ணால் என்ன, யாருக்கு என்ன தெரிய போகுது, பசங்க இருந்தால் ஐயோ அது இருக்கும் இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோம். ஆனால் கேர்ள்ஸ் மட்டும்தானே. ஸோ நீங்கள் அப்படியே ஜோவியலாக இருக்கீங்க. இவ்வளோ நாள் கடுப்பில் வெந்து தணிஞ்சிட்டு இருந்த நம்ம இன்றைக்கி ஒரு நாள் சந்தோஷமாக எதையும் நினைக்காம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. மச்சி எவ்வளோ வேணால் குடிச்சிக்கோ, இங்கே எல்லாமே அன்லிமிட்டெட் தான், ரூமும் போட்டாச்சு, ரூம் பக்கத்தில் தான் இருக்குது, கீ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் தென் எல்லா கேர்ள்ஸுமே கொடுத்துட்டு எவ்வளோக்கு அவ்வளோ மூக்க பிடிக்க குடிங்கடி, எவ்வளோ வேணால் சாப்பிடுங்கடி, ஜாலியாக டான்ஸ் ஆடிங்கடி, டிஜேலாம் இருக்குடி, உங்களால் டயர்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போய் உங்கள் ரூமில் போய் தூங்கிடுங்கடி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இங்கே நீங்கள் உங்களோட இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பைத்தியக்காரத்தனமாக ஆடுறீங்க. அவ்வளோ ஆடுறீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க, லிமிட்டே இல்லை. இன்னைக்கு வேர்ல்டு வந்து எண்ட் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம எல்லாத்தையுமே எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவோம். சொந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டே இல்லைடா செத்தா கூட பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ குடி, அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ டான்ஸு அப்படி இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கே தெரியுது நீங்கள் எந்த அளவு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க. ஒருத்தவங்க இவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அவள் அப்படியே பார்த்துட்டு ஹாப்பியாக இரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து நினச்சிட்ருக்கா. இப்போது எல்லாம் ஒரு ஆடி கழிச்சு அந்த மாதிரி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் போதெல்லாம் ரொம்ப மட்டமாக போய் சில கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் சைடில் போய் முத்தெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டுவோம். இங்கே ஏச்சி கருமா என்னடி பண்ணிகிட்ருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரத்தனம் முடிச்சுட்டு என் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லுதுங்க. அதெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இல்லடி, அவள் கேர்ள் அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளுக்கு. இங்கே நீங்கள் மட்டும் அப்படியே உட்காந்து பைத்தியகாரத்தனமாக ஆடிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு விட்டுட்டு அந்த சோஃபாவில் போய் உட்காந்துருக்கீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு என்ன மச்சி ஹாப்பியாக இருக்கியா? கண்டிப்பாக லைஃப்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட், ஒன் ஆஃப் தான் சொல்ல முடியாது, இதுதான் ரொம்ப ஹாப்பியஸ்டான டே இன் மை லைஃப். நாளைக்கு கூட எனக்கு வேண்டாம், இன்றைக்கி என்னோடய உயிர் போனாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உன்னால் ரொம்ப முடியலைன்னா டிவோர்ஸ் பண்ணிவிடுவோயன், நீயாவே இல்லை ஓயன், பாரு முடியலன்னா டிவோர்ஸ் பண்ணிவிடு, புரிஞ்சதில்ல? அவனை பற்றி பேசாத ப்ளீஸ், ஐ பெக் யூ. இன்றைக்கி மட்டும் அந்த என்னோடய புருஷன் பேர் காதுலே எனக்கு விழவே கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க. உங்களோட ஹேண்ட் பர்ஸ்லேருந்து ஒரு மொபைல் வந்து ஹேண்ட் பர்ஸில் உங்கள் மொபைல் இருக்கும், வைப்ரேட் ஆகிட்ருக்கு. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறீங்க. பார்த்தா ஹபி அப்படின்னு இது இருக்குது. அப்படின்னு தூக்கி அப்படியே நீங்கள் மொபைலை தூக்கி சைலண்டில் போட்டிங்க. எடுத்து பேசுடி ஏதாவது. வேண்டாம் வேண்டாம், யாரும் அதை பற்றி பேசாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும். ஐ நீட் பீஸ். வேறு எதுவும் நான் ஆசைப்படல. நான் பை, குட் நைட், ஸ்லீப் வெல், நான் போய் தூங்குறேன், பை. பைட சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சொல்கிறா. அப்படியே நீங்கள் தள்ளாடிக்கிட்டே அப்படியே பொறுமையாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறீங்க. அப்படியே இப்படி 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 ரூம் சாவி தேடுறீங்க. ஒரு வழியாக கிடச்சிருக்கும். ரூம் நம்பர் எப்படியே கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு ரூமையும் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டீங்க. ஸோ ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அக்காடான்னு போய் அப்படியே அந்த பெட்டில் படுத்த நீங்கள் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறீங்க. கண்ணை திறந்து பார்க்குறீங்க.
மொபைல் சைடில் இருக்கிற மொபைல் அப்படியே ட்ருன்னு அடிச்சிட்ருக்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா 18 மிஸ்டு காலு ஜிமின் தான். என்ன எத்தனை நேரம் காலு? நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்கிறீங்க. எதுக்கு நீ இவ்வளோ தடவை கால் பண்ணி அட்டன் பண்ணால? எங்கே இருக்க நீ முதல்ல? உனக்காக நான் நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தேன் தெரியுமா? நான் இருக்க சொன்னேன் உங்களை. நான் என்ன சொன்னேன்? நாளைக்கு தான் நான் வருவேன் நான் சொல்லியிருந்தேனா இல்லையா? சரி எதாக இருந்தாலும் வீட்டில் வந்து பேசிக்கலாம், முதல்ல வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. டைம் தயவு செஞ்சு அமைதியாக ரெடி. அவன் வந்து நிற்கிறான் வெளியில். சரி பாய், தேங்க்ஸ் ஃபார் த பார்ட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்லியாக ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டீங்க. சரி பார்த்து ஒய்யன் என்ன ட்ரெஸ்ஸு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. என்ன ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போடி போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட போகிறீங்க. காருக்கிட்ட கொண்டு ஐயோ நம்ம இந்த ட்ரெஸ்ஸில் நிற்கிறோமான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி திரும்பும் போது அந்த மனுஷன் மிரரில் பார்த்துருப்பாரு. வாட் இஸ் தட் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ட்ரெஸ்ஸில் அவள் போலையே அப்படிங்கிற மாதிரி காண்டாயிட்டார். டக்குன்னு காரை விட்டு வெளில வாங்கிட்டு நீங்கள் கடைன்னு அந்த இடத்துக்குள்ளே போகிறீங்க பாருங்கள், இந்த என்ட்ரன்ஸ்க்கு போகிறீங்க பாருங்கள். அவர் வயான் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே திரும்பவே இல்லை, குடுகுடுன்னு ஓடி போயிட்டீங்க. அந்த வர ஷார்ட்டாக இருக்குது, முட்டிக்கு மேலே இருக்கா, ஸோ இவ்வளோவா ஓடவும் முடியல. அதனால் வயன் நில்லுன்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டானா நீங்கள் அப்படியே திரும்பிட்டு என்ன அப்படிங்கிறீங்க. ஓகேவா? நீங்கள் அப்படியே அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவர் அப்படியே டாப் டு பாட்டம் உங்களை பார்க்குறாரு. என்ன ட்ரெஸ் இது அப்படிங்கிற மாதிரி. காருக்குள்ளே ஏறு. நீங்கள் அப்படியே கண்டுக்கவே இல்லை, காருக்குள்ளே போய் ஏறிட்டீங்க. அவர் பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் என்ன ஹேர் ஸ்டைல் இது, என்ன மேக்கப் இது, என்ன ட்ரெஸ் இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மனுஷன் நீங்கள் அப்படியே கேஷுவலாக ரூமுக்கு போக போகிறீங்க. அப்படியே கையை இழுத்து என்ன நினச்சிட்ருக்க? என்ன ட்ரெஸ் இதெல்லாம்? நீ போகும்போது இந்த ட்ரெஸ் போடலையே, அப்புறம் எப்படி? நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. சொல்லு, உன்கிட்ட தானே கேட்குறேன், நான் வேறு யார்கிட்ட கேட்குறேன்? எனக்கு பிடிச்சிருக்கு, போட்டிருக்கேன். உங்களுக்கு அதில் ஏதாவது ஆட்சேபனை? பிடிச்சிருக்கு, போட்டிருக்கியா? நீ ஆசைப்பட்டே அப்படிங்கிறதுக்காக தானே. அது நைட்டில் இருக்கிறதா இருந்தாலும் கூட உன் சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நான் நைட்டு ஃபுல்லாக அங்கே வெயிட் பண்ணிட்டுருந்தியா? கால் பண்ணிட்டுருந்தேன்னு சொல்லு. நொசன் 18 தடவை கால் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொன்னேன்? பசங்களாம் இருக்காங்க நான் சொன்னேன். ஜஸ்ட் கொஞ்சம் டைம் கூட, நான் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் இருக்கேன், நான் நெக்ஸ்ட் டே வரேன்னு சொன்னேன். எங்கேயாவது இருக்கியா? என்னை கொஞ்சமாவது ஃப்ரீயாக இருக்க விடுறியா? நான் உன்னை ஃப்ரீயாக தானே இருக்க விட்டுருக்கேன். நீ உன் இஷ்டம் போல தானே இந்த வீட்டில் இருக்க. சொல்லு, எங்கே இஷ்டம் போல் நான் இருக்கேன்? எங்கே இருக்கேன்? சும்மா சொல்கிறியே. எங்கேயாவது வெளில அழைச்சிட்டு போயிருப்பியா நீ? எனக்கு ஹனிமூனுன்னு ஒன்று பேர் இருக்குது, அதுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? அதை விடு. ஹனிமூனை பற்றி ஏன் நம்ம பேசணும்? முதல்ல நீ என்னை முத்தம் கொடுத்துருந்துருப்பியா ஆசையா? அதை விடு. ஆசையாக என்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசியிருந்துருப்பியா? ஒரு மண்ணும் நமக்குள்ளே நடக்கலை. இதில் நீ என்கிட்ட உட்காந்து ரூல் பேசிகிட்டு இருக்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நான் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? என்னை இத்தனை வருஷம் பெற்று வளர்த்தவங்க அவங்க, புரியுதா? அவங்க வீடு என் பக்கத்தில் இருக்குங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும். ஏன் நீ இதை எதிர்பார்க்குற? நீ இதுவே உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தனா, நீ போயிட்ட. இப்போ நான் கேட்டேன்னா நீ இந்த மாதிரி கேட்க மாட்டியா? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன், அதை கேட்க நீங்கள் என்ன கேட்க மாட்டியா? சொல்லு. ஆனால் இதை மட்டும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் தப்பா? பொம்பளை பிள்ளையாக பிறந்தாலே பாவம். அப்படியே நாங்கள் கல்யாணம் பண்ணி வந்ததை அடுத்த செகண்டே நாங்கள் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்குலாம் கெஸ்ட்டு. உங்கள் வீட்டுக்கு தான் நாங்கள் உரிமை. உங்கள் வீட்லேயே நாங்கள் கெஸ்ட்டு தான். ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் இருந்தோன்னா நான் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன், இஷ்டத்துக்கு நான் போவேன், விளையாடுவேன். ஆனால் நீங்கள் முதலாளி மாதிரியும் உங்ககிட்ட நாங்கள் எல்லா பர்மிஷனையும் கேட்டு 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 தான் பண்ணணும். இன்ஃபேக்ட் வீட்டில் உள்ள மெனு கூட நீங்கள் சொல்கிறது தான். அதை ஆசைப்பட்டு நான் கூட செய்ய முடியாது.
இல்லை எனக்கு தெரியல, நீ உழைச்சி சம்பாதிச்சு கொடுக்குற அப்படிங்கிறதுக்காக நீ பெரிய இடத்துல இருக்கிறதாகவும் உனக்கு நான் வேலைக்காரிக்காகவும் நீ என்னை வச்சுருக்கியா? எனக்கு அதுதான் ஃபீல் ஆகுது. நீ அதுக்கு வேலைக்காரியை ப்ரிஃபர் பண்ணலாம்ல, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க? எந்த பொண்ணாவது அமைதியாக இருப்பாளா? கல்யாணம் ஆகி உனக்கு எனக்கு 15 days ஆகி முடிய போகுது. இப்போ வரைக்கும் நீ என்னை தொடலை, பார்க்கல. அட்லீஸ்ட் என் அன்பை ஒரு ஒரு செகண்ட் பார்த்துருப்பியா? எப்போ பார்த்தாலும் தூக்கம் 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 தூக்கம். கொரட்டை விட்டு நல்லா தூங்கு. அது எப்படி படுத்தோன்னே தூக்கம் வருது? உனக்கு அந்த நர்வஸாக இல்லை? ஐயோ, நம்ம பக்கத்தில் நம்ம ஒய்ஃப் படுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு நர்வஸில் உனக்கு ஏதாவது தோணுதா இல்லையா? இல்லை, உனக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா சொல்லு, டாக்டரை போய் பார்க்கலாம். தயவு செஞ்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காத. பேசிட்டியா? அவ்வளோதானா? உனக்கு என்ன நான் ஃப்ரீடம் தரலையா? அன்றைக்கி நீ சொல்லாமல் கொள்ளாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனி, ஏதாவது கேட்டேனா, மறுப்பு தெரிவிச்சுனா, நீ சொல்லிட்டு போன்னு தானே சொன்ன. ஒரு இன்ஃபார்ம் பண்ணு. நாளை பின்ன எங்கேயாவது போயிட்டே இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா உனக்கு யாரும் உங்கள் அம்மா அப்பாவை கேட்க மாட்டாங்க, கட்டி கொடுத்த என்ன தான் கேட்பாங்க. ஏன் பொண்டாட்டியை கூட ஒழுங்காக உன்னை பார்த்துக்க முடியாதா? அப்படி என்ன நீ பண்ணிகிட்டு இருந்த? வேலை முக்கியமாக நீ என்ன தான் கேட்பாங்க. புரிஞ்சுதா? நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போன்னு சொன்னேன். நீ போவே கூடாதுன்னு நான் சொல்லலை, என்கிட்ட எல்லாமே கேட்டுட்டு போகணுன்னு தான் நான் சொல்லலை. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ட்ரெஸ் எப்படி? நான் தான் ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போனேன். ஏன், உனக்கு என்ன? எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு போட்டேன். ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்ச? எல்லாமே குறைச்சலாக தான் இருக்குது, அதனால தான் கேட்குறேன். அங்கே உள்ள எல்லா கேர்ள்ஸ் அவங்கள பற்றி எனக்கு கேவலமாக எனக்கு தெரியவே தேவை கிடையாது, சரியா? நான் அவங்களுக்கு உட்காந்து நான் இது குடி பிடிச்சிட்டோ கம்பு பிடிச்சிட்டோ நின்றுட்டுருக்க முடியாது. என் பொண்டாட்டி நான் ஒன்றை தான் நான் கேட்க முடியும். அவங்க எப்படியாவது போட்டு போனால் அதுக்கு எனக்கு என்ன? அதை அவங்க புருஷன் அவங்க லவ்வர்ஸ் கேட்க வேண்டியது. அவங்க ஃப்ரீயாக விட்டாலும் அதுக்கு காரணம் நான் கிடையாது. ஏன் பொண்டாட்டி அடக்கொடக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். ஜிம்மு, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் மியூச்சுவலாக. போதும், உனக்கு கல்யாணம் பண்ண நாள்லேருந்து நான் சந்தோஷமாகவே இல்லை. நானாகவே இல்லை ஜிம்மன். உனக்கும் எனக்கும் எதுலேயுமே ஒத்து போகல. இதில் ஒரு விஷயம் சொல்ல. எனக்கு டீ பிடிக்கும், உனக்கு காஃபி பிடிக்கும், 2 பிடிக்கும். நீ எக்கிட்டேரியன். நான் ஒரு நாளைக்கு 2 டிஷ்ஷை செய்ய வேண்டியதாக இருக்குது. எனக்கு பிடிச்சது நான் வாங்கணுன்னா கூட நீ அதெல்லாம் வேணாம், கவுச்சாக இருக்குது, ஸ்மெல் அடிக்குது, அது இதுன்னு சொல்கிறேன். எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஆகுது. என்னால் நிம்மதியாக ஒரு சோறு தின முடியல இந்த வீட்டில். நிம்மதியாக ஒரு சேனல் பார்க்க முடியல, ஒரு டிவி பார்க்க முடியல. சப்போஸ் சரி விட்டு ஹோழி, இந்த நாய் தான் இங்கே உட்காந்துட்டு சேனல் ஏதாவது மாற்றிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சரி இப்போ உட்காந்து நம்ம மொபைலாவது யூஸ் பண்ணலான்னு உட்காந்து வேலை பாருங்கிற. இல்லை, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மெய்டு மாதிரி தெரியுதா? நானும் மனுஷி தானே, எனக்கும் ஆசை பாசம் இந்த எதாவது பார்க்கணும், பேசணும், ஏதாவது ரீல்ஸு ஷார்ட்ஸு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு நான் பார்க்கணும் தானே. எனக்கு தோணாதா? உனக்கே 24 மணி நேரம் பிடிங்கிக்கிட்டே நிற்கணுமா? நேற்று கூட நான் பார்ட்டி போகும்போது கூட அன்றைக்கி நைட்டு சாப்பாடு வச்சுட்டு தான் நான் உனக்கு போயிருக்கேன். சரி, ஒரு நாள் இவள் வெளியில் கிளம்புறாளே, பரவாயில்ல, நீ கிளம்பு, நான் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஒரு நாள் சொல்லியிருக்கியா? உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு சோறு வேணும். அதுவும் நீ ஆசைப்பட்டபடி வேணும். அவள் எப்படி பட்டாலும் போனாலும் பரவாயில்ல, உனக்கு அது பிரச்சனை இல்லை, அப்படி தானே? என்னால் சத்தியமாக வாழ முடியல ஜிம்மன் கூட. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு ப்ளீஸ், ஐ பெக் யூ. இதுக்கு மேலே என்கிட்ட வேறு எதுவும் கேட்காத. நான் கொஞ்ச நாள் நானாக இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. என்னால் இந்த வாழ்க்கையில் என்னால் இருக்க முடியலை. தயவு செஞ்சு உங்களுக்கு மெய்டு வச்சுக்கோங்க. அவங்க தான் நீங்கள் ஆசைப்பட்டபடி இருந்திருப்பாங்க. வீட்டை க்ளீனாக வச்சுப்பாங்க, எல்லா துணியும் மடிப்பாங்க, நீங்கள் என்ன மெனு கொடுக்குறீங்களோ அந்த மெனுவை செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் தான் நைட்டு தூங்குறவங்களாச்சே, அதனால் என் தேடல் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஜாலியாக நிம்மதியாக உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு கடைசியாக நைட்டு தூங்கிடுங்க. நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வர சொல்லிவிடுங்க. ஆளை விடுங்க என்ன ப்ளீஸ், என்ன விடுங்க, நான் போகணும். இதுக்கு மேலே என்ன எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு அப்படியே நீங்கள் மாடிக்கு ஏறுறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே உடஞ்சிட்டாரு. டிவோர்ஸா?
அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வருந்தா, ஆனால் டிவோர்ஸ் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. இங்கே நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேறு ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருப்பீங்க போல். அவரை டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு, போவாத, எதுக்கு இதுக்கெல்லாம் டிவோர்ஸு? இதுக்கெல்லாம் என்ன டிவோர்ஸா? பாரு, ஒன்று நான் சொல்லவா? ஒரு பொண்ணு தனக்கு நீ நான் ஒன்றுன்னு நான் சேர்க்கல, நான் பேசிக்காக ஒரு நார்மலாக சொல்கிறேன். தான் புருஷங்கிட்ட கிடைக்கல, கம்மியாக கிடைக்குதுங்கிற பட்சத்துலேயே வேற ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அந்த பொண்ணு வச்சுக்கும். ஆனால் நீ எனக்கு அதை கொடுக்கவே இல்லை, இன்ஃபேக்ட் நீ என்னை தொடவே இல்லை. ஆனால் நான் நேர்மையாக உண்மையாக உனக்கு இருக்கேன், புரிஞ்சுக்கோ. நான் நல்ல விதமாக கேட்கும் போதே எனக்கு நல்ல விதமாக கொடுக்குறது ரொம்ப நல்லது. உனக்கு என்ன இதுதான் முக்கியமா அப்படிங்கிறாரு. பாரு, இதுன்னு சொல்லாத, அது எத்தனை பேரோட லைஃப்பை மாற்றிருக்கு தெரியுமா? தயவு செஞ்சு என்னை பேச வச்சிடாத. அதுக்குன்னு மட்டும் நான் கேவலமாக என்னை கேட்காத, புரியுதா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கும் போது எல்லாமே சேர்ந்தது தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். எதுலேயுமே புரிதல் இல்லை, எதுலேயுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. நான் தான் என்னமோ அட்ஜஸ்ட் பண்ணி என்னமோ கூனி குறுகி என்னமோ நான் தான் அப்படியே குனிஞ்சு போய் இப்போ தரமட்டமாகவே போயிட்டேன். நான் பின்னாடி திரும்பி பார்த்தா இது வையனே இல்லை. எங்கள் வீட்டில் நான் வேலையே செய்யலை, ஆனால் இங்கே வேலை மட்டும்தான் செய்கிறேன். எங்கள் அம்மா அப்பா என்ன ராணி மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க, இங்கே வேலைக்காரி மாதிரி நான் இருக்கேன். ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா தெரியாமல் தான் கேட்குறேன், நீ சோறு தின்றதான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த சோறுக்குள்ளே தட்டு எடுத்து வச்சுருக்கியா? இல்லை. சரி, தண்ணி இல்லை. ஏதாவது ஒரு வேலை பார்த்துருக்கியா? 3 பொழுதுமே நான் தான் வேலை பார்க்குறேன். உனக்கு வரல தான்ப்பா, உங்கள் அம்மா அப்படி வளர்க்கல தான்ப்பா. ஆனால் அவள் நம்மளை நம்பி வந்திருக்காளே, அவள் மட்டும் தனியாக அந்த வீட்டில் இருக்காளே, கூட மேடம் ஒரு நல்ல வார்த்தை பேசியிருப்பேன் என்கிட்ட, ஆசையாக ஒரு 4 வார்த்தை. எல்லாம் உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, உனக்கு என்னடி நீ தனி கொடுத்தனா இருக்கா? தனி கொடுத்தனா தான் இருக்கேன், தனியாக தான் இருக்கேன், வேறு எதுவும் எனக்கு நடக்கலை. போதும் ஜிம்மன், பேச உள்ளே கலருது, முடியல, என்னால் வாழ முடியல உன் கூட. நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு மேடு வச்சுக்கோ, தயவு செஞ்சு அடுத்து மேரேஜ் பண்ணாத ஜிம்மன். உனக்கு அந்த ஆசை இல்லைங்கும் போது தயவு செஞ்சு இன்னொன்று ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எடுத்துடாத, சரியா? நீ ஒரு மேடு வைக்கிறது உனக்கு நல்லது, சரியா? புரிஞ்சுக்கோ. இனிமேல் என் லைஃப்பில் வராது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் மட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. இங்கே ஜிம்முன்னு அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. அவளுக்கு டைம் கொடுக்கணுன்னு தானே நான் அமைதியாக இருந்தேன். நான் என்ன பண்ணுறது? இவளுக்காக தானே நான் எல்லாம் பண்ணேன். ஆனால் இப்போ சொல்லிட்டு போகிறத பார்த்தா எல்லாமே நான் பண்ண தப்பு மாரின்னு சொல்லிட்டு போகிறாவ. இத்தனை நாள் வெளிநாட்டில் இருந்தேன், என்னை பற்றி அவளுக்கு புரிதல் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தானே நான் அமைதியாக இருந்தேன். நான் வேறு என்ன பண்ணேன்? அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும், அவள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ கஷ்டமான ஒர்க்கு கூட நான் போயிட்டு வரேன். ஏன் அவளுக்கு அது புரிய மாட்டுது? இங்கே உங்கள் அம்மா அப்படியே நீங்கள் பேக்கோடு எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு, என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் அம்மா ஷாக்கு. ஜிம்மனை டிவோர்ஸ் பண்ண போகிறோமா? என்ன டிவோர்ஸா? ஏன்? நீ உன் பொண்ணு சந்தோஷமாக இருக்கன்னு நினைக்கிறியா? இல்லை. அப்புறம் எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்க முடியலம்மா. எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம்மா. என் வாழ்க்கையை நான் வாழ முடியலம்மா. எதுவுமே எங்களுக்குள்ளே நடக்கலாமா இது வரைக்கும்? என்னடி சொல்கிற? உங்கள் அம்மா அப்படியே ஷாக்கு. கல்யாணம் 15 நாள் ஆகிடுச்சு, ஏதாவது மொத்தம் ஒரு மண்ணும் இல்லைம்மா.
அவன் படுப்பான், 2 நிமிஷத்தில் தூங்கிடுவாம்மா. கொரட்டை மட்டும்தாம்மா வருது. பகல்லையும் அவன் ஆஃபீஸ் கிளம்பிடுறாம்மா. என்னை செய்ய மட்டும்தாம்மா சொல்கிறேன், வேலை மட்டும்தாம்மா நான் செய்கிறேன். அதான் சொல்லிட்டேன், நீ ஒரு நல்ல மெய்டு வச்சுக்கோ, தயவு செஞ்சு என்ன வேறு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாத. எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே கேட்டுட்டு வந்துட்டேம்மா. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அம்மா? சரி, ஓகே ஓகே ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஆற விடலாம். நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொர்க்கம் மாதிரி இருக்குது. லைக் நீங்கள் நினச்சதை செய்யலாம், ஹாப்பியாக இருக்கீங்க. அம்மா நான்வெஜ்லாம் செஞ்சு தராங்க, சந்தோஷமாக சாப்பிட்றீங்க. அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு வாழ்க்கை மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாக்கே தெரியாமல் நீங்கள் கோர்ட்டில் போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வரும்ல, ஸோ எங்கள் ஜிம்மனுக்கு வந்து நோட்டீஸ் வருது. அந்த மனுஷன் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போய் என்னன்னு கூட உங்கள்கிட்ட பார்க்கல, கேட்கல, எதுவுமே பண்ணலை. அவர் அப்படியே பார்க்குறாரு, பார்த்தா டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. அவர் எதுவுமே அதுக்கு ரியாக்ட் பண்ணல. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு, ஐ வாண்ட் டு மீட் யூ இஃப் யூ வாண்ட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே டெக்ஸ்ட் மட்டும்தான். ஸோ அதை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டாரு. படுத்துறோம். வென், வேர், டைம் அப்படி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். ஸோ ரெஸ்டாரண்ட் தான் கூப்பிட்ருக்காரு போல், ஈவினிங் ஒரு 6 o'clock போல். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறேன், இந்த மாதிரி டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன்னு உங்கள் அம்மா கிட்டலாம் நீங்கள் சொல்லவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவர் சொன்ன டைமுக்கு நீங்கள் போய் நின்றுருப்பீங்க. இப்போது அவர் ஆல்ரெடி அந்த இடத்துல தான் உட்காந்துட்ருக்காரு. அவர் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவள் மூஞ்ச கூட பார்க்க உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஜஸ்ட் என்னது சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? இப்போது டிவோர்ஸ் அவசியமா? அவசியம்தான். நீ அதுக்கு தாண்டி வேறு என்ன இப்போது எதுக்கு என்ன பார்க்கணுன்னு கூப்பிட்ட? அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்காக தான் நான் பதில் சொல்ல வந்திருக்கேன். உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா, ஆனால் ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன். நீ என் கூட 3 months ஒன்றா இருக்கணும். வாட்? ஆமாம், நெக்ஸ்ட்டு 3 months நீ என்கிட்ட ஒன்றா இருக்கணும். அப்போ தான் நான் டிவோர்ஸ் தருவேன். உனக்கு ஒன்று தெரியும்ல, டிவோர்ஸில் மியூச்சுவலாக 2 பேருமே டிவோர்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக சால்வ் ஆகிடும். நான் சொல்லிவிடுவேன், எனக்கு கல்யாணம் ஆகி 15 நாள் தான் ஆச்சு, என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போயிட்டா, அவளுக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். கோர்ட் கண்டிப்பாக எனக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா 15 நாள் வாழ்கிறதுல ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். மினிமம் அவங்க 1 வருஷம் கொடுப்பாங்க. நான் அது கூட கேட்கவில்லை, எனக்கு 3 மாதம் தான் கேட்குறேன். இந்த 3 மாதம் என் கூட தான் இருந்தாகணும். இருக்கேன்னு சொன்னேன்னா ஃபார்வர்டாக ஏதாவது இருந்தால் பேசலாம், அப்படி இல்லையா கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மன் சொல்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோ எரியுது, என்ன மயத்துக்கு இந்த மாதிரி பண்ணி ஓடிறான்? நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணேன்னா நான் தான் அவனுக்கு சண்டை போடணும். என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஏதாவது என்னமோ சொல்லுவாங்களே, ஒய்ஃபுக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, நான் அதெல்லாம் கேட்காம பெருந்தன்மையாக அவனை விட்டுட்டுன்னா இது பார்த்தியா எப்படி நிற்குதுன்னு. 3 மாதம்லாம் என்னால் முடியாது, கம்மி பண்ணுங்க. சாரி, நான் இதுலேருந்து குறையிறதா கிடையாது. கோர்ட்டுக்கு வாயில்லைன்னா அவங்க 1 வருஷம் வாழ சொல்லுவாங்க, வாழு, அதுக்கப்புறம் வேணால் டிவோர்ஸ் பண்ண, எனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. டிசிஷன் இஸ் யோர்ஸ். யோசிச்சு எனக்கு டெக்ஸ்ட் பண்ண, பாய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்படியே முறைச்சிக்கிட்டே ஜிம்மனே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஸ்டார்டிங்லேருந்து வந்ததுலேருந்து இப்போ பேசின வரைக்கும் ஜிம்மனோடது எல்லாத்தையுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அவர் வந்து 3 மாதம் கழித்து நான் டிவோர்ஸ் தர முடியாது அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரூஃப் வச்சுருக்கீங்க. நாளை பின்ன நீங்கள் கோர்ட்டில் காமிச்சா வேறு வழியே இல்லை, கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஓகே, பரவாயில்ல, இவன் சொல்கிற மாதிரி கோர்ட்டு கேஸ் போனால் 1 வருஷம் இழுத்தடிக்கணும், அதுக்கு 3 மாதத்துலேயே இவன் கொடுக்குறான்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா கிட்டே பொறுமையாக போயிட்டு ஒரு 2 days லேட்டர் நீங்கள் சொல்கிறீங்க, அம்மா இல்லைம்மா நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பா
சரி ஒரு சேஞ்சுக்காக நம்ம பொண்ணு வந்திருக்கா, என்னதான் இருந்தாலும் புருஷனோட தானே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்த்து பக்குவமாக வாழுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணிவிட்டு உங்களை அனுப்பி விடுறாங்க. அப்படின்னு ஒரு எரிச்சலாக நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிறீங்க. உங்களுக்கு இருக்கவே பிடிக்கல. உங்களை க்ரீட் பண்ணுற மாதிரி அந்த மனுஷன் கால் மேலே காலை போட்டுட்டு ஹாயாக அந்த அந்த ஹாலில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் இந்த பார், நீ சொன்ன, நான் ஒத்துக்கிட்டேன். அந்த மாதிரி என் விஷயத்துல நீ தலையிடக்கூடாது, சரியா? சரி அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்து கெஸ்ட் ரூம் ஆக்சுவலாக இருக்கும் போல். ஸோ நீங்கள் வந்து கெஸ்ட் ரூமில் ப்ரிஃபர் பண்ணிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வச்சுருப்பீங்க. ஜிமன் இனிமேல் தானே ஆட்டோஸோடு பிடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே நீங்கள் அந்த ரூமில் போயிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. கதவு பார்த்தா நாக் பண்ணுற சத்தம். இவனுக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிறீங்க. பக்கன கையை பிடிச்சி இழுத்துட்டு எனக்கு பசிக்குது சமைச்சுதா. இந்த பார், நான் உன்னோட பொண்டாட்டி கிடையாது. யார் சொன்னா? தோ நான் கட்டின தாலி இருக்கே அப்படின்னு நீங்கள் அதை கட்டலான் இருக்கீங்க. கட்டினாலும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ என்ன, உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், புரிஞ்சுதில்ல? எப்படி இந்த 15 நாள் பொறுமையாக பல்ல கடிச்சிட்டு நம்ம போர்ஷன் ஆச்சேன்னு செஞ்சியோ அதே மாதிரி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிட்டீங்க. இவன் அறுவையை கேட்குறதுக்கு அவன் சொல்கிறத செஞ்சுட்டே போயிடலான்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு போயிட்டு எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சிட்ருக்கீங்க. அவருக்கு காஃபி கொடுக்குறீங்க, நீங்கள் டீ குடிக்கிறீங்க, அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க. ஸோ இந்த மனுஷன் இந்த இதில் பார்த்திங்கன்னா லைக் அவரோட ஆஃபீஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டிருப்பார். ஸோ அவங்களுமே அப்ரூவ் பண்ணதால் மனுஷன் வீட்டில் தான் உயிரை வாங்கி ஒழிகிறான். எப்படி சொல்கிறதுனா நொசன்னு எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும், ஆரஞ்சு ஜூஸ் வேணும், எனக்கு இது வேணும், ஸ்நாக்ஸ் வேணும் அப்படி இப்படிங்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோ ட்ரெஷரிங்காக இருக்குது. முன்னாடி கூட நீங்கள் டவுட் பட்டீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு இப்போ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா சத்தியமாக இவங்க கூட வாழ முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிடுச்சு. அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி உசுரை வாங்கிட்டார் அந்த மனுஷன். இப்போது அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஈவினிங் போல் அந்த மனுஷன் கிளம்புறாரு எங்கேயோ. நீங்கள் எங்கே போகிற எங்கே வரலாம் கேட்கவே இல்லை, அமைதியாக உட்காந்துருக்கீங்க. சார் நீங்கள் வீட்டை விட்டு வெளில போயிட்டா அப்பா தொல்லை ஒழிஞ்சுரா சாமி ஹோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்கீங்க. கிளம்பு அப்படிங்கிறாரு. நான் எதுக்கு கிளம்பணும், எங்கே கிளம்பணும்? என் ஃப்ரெண்டோட மேரேஜ் போகணும், கிளம்பு அப்படின்னு நீங்கள் முறைக்கிறீங்க அவரை பார்த்து. இந்த பருப்பெல்லாம் இங்கே வேகாது, கிளம்புன்னு சொல்லிட்டேன். வேணுங்கண்ணே நல்லா எப்படி தெரியுதுன்னா இடுப்பெல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி அவன் எரிச்சல் ஆகணும், நம்ம வேணாம் என்ன இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வரீங்க. எப்படி சொல்கிறதுனா லைக் லோ ஹிப்பில் கட்டிட்டு உங்களோட அந்த பெல்லி பட்டன்ஸ் எல்லாமே தெரியுது. ஜாக்கெட்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா லைக் நல்லா ரிவீல் ஆகுற மாதிரியான ஜாக்கெட்ஸு. அவருக்கு அதை பார்க்கும்போது எரிச்சலாக தான் வருது. பட் ஸ்டில் ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காரு. காரில் போகிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஜிம்மனோட ஒய்ஃபை பாடுறா செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கானுங்க. இது அவனுக்கே நல்லா புரியுது, கேட்குது. அவருக்கான ஐம்புலங்களையும் அடக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாமே வந்திருப்பாங்க. நீங்களும் உட்காந்து வேணுங்கன்னே இங்கே ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ்டால உட்காந்து வழியே பேசுகிறீங்க. அது ரொம்ப பற்றிக்கிட்டு வருது வேறு. அப்படியே அமைதியா போதும் கிளம்பலாம் வா அப்படிங்கிறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் பேசிக்கிறேன், போதும் நீ கிளம்பு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா அழைச்சிட்டு வந்தோம் அப்படிங்க. அப்படி தான் இப்போ ஜிம்மனுக்கு இருந்துகிட்ருக்கு. இப்போ காருக்குள்ளே உட்காந்துருக்காரு, நீங்களுமே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, நக்கலாக இருக்குது. இதுக்கு எதுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு ஏய் என்னாடி பண்ணுற, என்னாடி அப்படிங்கிறாரு. இதை பாரு, இந்த டீ போட்டு பேசுகிறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது, என்னமோ உரிமை இருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்க. ஏதோ 3 மாதம் உன் வீட்டில் தங்கணும், அவ்வளோதான் தங்குறேன், சும்மா அதுக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்காது என் மேலே, புரியுதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டபக்குன்னு உங்களோட அந்த இது இருக்கும்ல, எப்படி சொல்கிறதுன்னா உங்களோட கண்ணும் அதை டப்புன்னு பிடிச்சிட்டு அப்படியே இந்த இதை ஸ்குவீஸ் பண்ணுறா. ஸோ தட் உங்கள் உதட்டு அப்படியே வெளில வருது. நீங்கள் அப்படியே டனவாட்ட தான் இருக்கீங்க, அப்படியே பயந்த மாதிரி அப்படிலாம் இல்லை. என்ன
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு ஏன் அந்த தெனவட்டு இருக்குன்னா அப்படின்னு தான் நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேதானே, உனக்கு தான் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள நினப்பு. இங்கே அந்த மனுஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டு டப்புன்னு வெட்டுறாரு. அதான் நான் பார்த்தேன், உனக்கு அது வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உணவுறீங்க. அது எல்லாமே ஜெமினிக்கு ஆக்சுவலாக கேட்டிருந்துருக்கும். இப்போ அந்த மனுஷன் ஒரு வழியாக வீட்டுக்குமே போயிருந்திருப்பார். அப்படியே எரிச்சல், அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் இப்படி 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 இந்த டையெல்லாம் அப்படியே அவுக்கும் போது அந்த ஒரு எரிச்சல் இருக்குது பாருங்கள். அவர் கடன்னு அவரோட ஷர்ட்டை அப்படியே கழட்டி விட்டறிஞ்சிருப்பார் ஹால்லே. அப்படியே முறைச்சிக்கிட்டே அப்படியே மேலே போகிறாரு. ஓ முறப்பெல்லாம் இங்கே வேகாது, எனக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த மனுஷன் கிளம்பிட்டாரு. நீங்கள் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவர் கையில் பாலை கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வால் இருக்கும், அதில் அப்படியே உங்களை பின் பண்ணியிருப்பார். என்ன சொன்ன, காரில் உட்காந்துருக்கும் போது என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அதே மாதிரி காரில் உங்களை எப்படி பிடிச்சாரோ அதே மாதிரி உங்களோட சீக்ஸை பிடிச்சிட்ருப்பாரு. ஏன் காதில் விழலையா? இரு நல்லா சொல்கிறேன். என்ன தான் நீ பண்ணாலும் உனக்கு தான் ஒன்றுமே ஆகாது அப்படியே நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றும் ஆகாதா? நீ பார்த்தியா முதல்ல கையடிக்கிறியா? சும்மா சீன் போட்டுக்கிட்டு முதல்ல கையெடு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களுக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் முத்தம் கொடுக்குறாரு. அப்படிங்கிற மாதிரி இது உங்களால் நம்பவே முடியல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு லொட்டுன்னு அவரை அடிச்சிருப்பீங்க கன்னத்தில். என்ன பண்ணுற, விளக்கமாறு பிஞ்சு போயிடும், ஏன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா மசக்கல்லவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இப்போது அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே ரெண்டுத்தையுமே வாலில் அப்படியே பின் பண்ணியிருப்பார், மேலே அப்படியே தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு. ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே கொஞ்சம் பார்க்குறாரு. உங்கள் ஹிப் அப்படி ரிவீல் ஆகி தெரியுது. நான் ரசிக்கணுங்கிறதுக்காக தானடி இப்படி போட்டு நிற்கிற, நான் பார்க்காம என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் அப்படியே தலைக்கு மேலே இருக்குது, இன்னொன்று ஹேண்ட் அப்படியே உங்கள் இடுப்பில் வந்து கை வைக்கிறாரு, அந்த கர்வ்ஸில் வைக்கிறாரு. ஜிம்மன் அதில் வச்சேன்னா உனக்கு அவ்வளோதான். வச்சுட்டார் ஆக்சுவலாக வச்சுட்டேன். என்ன பண்ணுவேன் பார், நீ 3 மாதம் இருக்க சொன்ன, இருக்கேன். அதுக்குன்னு நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா? இந்த மாதிரிலாம் பண்ணால் மாறிடுவேனா? பார், நான் டிவோர்ஸ் வாங்குறது தான், அது யாராலையும் மாற்ற முடியாது, புரிஞ்சுதில்ல? சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கையை மேலே தூக்குனா ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே ரிவீல் ஆகுது உனக்கு, ரைட் அப்படியே எட்டி பார்க்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீ என்ன பேசிகிட்ருக்க? ரொம்ப பண்ணாத, முதல்ல கையை எடுத்த தலை, வெக்கமா இல்லை உனக்கு, முதல்ல கெட்டுடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எடுக்க தான் போகிறேன். சரி நான் எடுக்கிறது இருக்கட்டும், ஏன்னா நீ அன்றைக்கி வேணான்னு சொன்னல, அன்றைக்கி என்ன சொல்லி வேணான்னு சொன்ன? எனக்கு எதுவுமே வராது, வேணும்னா ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் தானே சொன்னேன். வருதா இல்லைன்னு பார்த்துலாமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறீங்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம்னு பார்த்து அப்படியே இடுப்பில் உள்ள கர்வ்ஸில் இருந்த கை அப்படியே மெல்லமாக வந்து உங்களோட அந்த ரைட் செஸ்ட் அப்படியே பிடிச்சிருந்துருக்கும், அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுறாரு. என்ன ஜிமன் பண்ணுற, டெம்ட் ஆகுதா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்படி இல்லாமல் இருக்கும், நீ ஒரு கேர்ள் ஆச்சே, இதெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா சென்சிட்டிவான விஷயம்ல, இருக்க தான் செய்யும். எனக்கும் தான் நம்பிக்கை இல்லையா, உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த பின் பண்ணியிருக்காருல தலைக்கு மேலே, ஸோ அதில் ஒரு ஹேண்டை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கையை வச்சு அப்படியே அவரோட கீழே வைக்கிறாரு. என்னது இது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் வைடாக போகுது, பிகாஸ் ஹீ காட் டெம்ப்டட். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அவர் திருப்பியும் பொறுமையாக எந்த கை அந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல திருப்பி ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்துருப்பார். நீங்கள் சரி நான் சொன்னது தப்பு தான், நான் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன், சரி விடு, சரி சாரி
அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. இப்போ நான் போகணும், ஓகேவா, கையேடு, என் கையை முதல்ல விட்டுறியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவ்வளோ நேரம் பிரேவாக போல்டாக இருந்த அந்த ஒய்யை நீங்கள் ஐ கேன் see her அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. முதல்ல எரிச்சலை கலப்பாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஓ ரொம்ப லேட் ஆகுதா, ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட கை அப்படியே பொறுமையாக உங்களோட ஜாக்கெட்குள்ளே போகுது. உனக்கு அறிவு இல்லை, அந்த கை எப்போ போகும், டைட்டாக போட்டிருக்கேன் நான். ஓஹோ வழி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, லூஸு மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, இதில் கையேடுற மயிறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணாமலாம் திட்டிகிட்டு இருக்கீங்க. காதலே வாங்கல அந்த மனுஷன் கடைன்னு எல்லா ஹூக்ஸையும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா உங்களோட அழகான ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஷேட் வச்ச அந்த பிரேஸ் போட்டிருக்கீங்க நீங்கள். வா ஸோ ப்ரிட்டி, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு இதோ பாரு கை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை போட்டு ஆட்டுன்னு ஆட்டுறீங்க. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ஜிமின் ஆக்சுவலாக. ஸோ உங்களால் அந்த கை வந்து ரிலீஸ் ஆகவே மாட்டுது. இப்போ நீங்கள் ஆட்டிக்கிட்டே இருக்கும் போது அந்த மனுஷன் டக்குன்னு கீழே குனிஞ்சு அப்படியே உங்கள் ரைட் செஸ்ட் அப்படியே லைட்டாக வந்து எப்படி சொல்கிறதுனா லைக் கடிச்சிருப்பார், அந்த மாதிரி பண்ணியிருப்பார். வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி பொறுமையாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக பண்ணிகிட்ருப்பார். நீங்கள் என்ன பண்ணுறாங்க சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி காண்டாகுது. அப்புறம் பொறுமையாக அவரை விட்டுட்டு அப்படியே உங்களை தூக்கி இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே முதல்ல தள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடியே போயிட்டீங்க. இப்படி குதிச்சு அப்படியே கடன்னு ஓடி போயிட்டீங்க. உங்களோட ரூமில் நீங்கள் கதை வச்சு சாத்துறதுக்கு முன்னாடியே அந்த மனுஷன் அப்படியே கையை வச்சு அப்படியே லாக் பண்ணிவிட்டு அப்படியே முடியுமா, ஸ்ட்ரென்த் வேணால முடியுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் முடியல. அவர் அதுக்குள்ளே உள்ளே வரலான் இருக்கும்போது எப்படியோ ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு டபக்குன்னு நீங்கள் வந்து அந்த கதை வந்து சாத்தி இருந்திருப்பீங்க. அப்படியே லாக் பண்ணிட்டீங்க. அப்பா தேங்க் காட். அவர் இன்றைக்கி வேணால் தப்பிச்சிருக்கலாம், 3 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை மட்டும் நல்லா சொல்லிவிட்டு அவர் அப்படியே பொறுமையாக அவரோட கதவுக்கு அப்படியே லாக் பண்ணுற சத்தம் கேட்குது. எப்படி சர்வைவ் பண்ண போகிறேன்னு தெரியலையே, பயமாக இருக்கு. உங்களுக்கு கல்ப்பாகுது. நீங்கள் நினச்சி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் கை வந்து உங்கள் நெஞ்சிக்கிட்ட இருக்கும்போது இது ஐயோ இதெல்லாம் அவன் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதெல்லாம் நம்பவே முடியல. எப்படா இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாதுல்ல அவர். வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு அடுத்த நாள்லாம் வர்றதுக்கெல்லாம் பயமாக இருக்குது, வெளியில் வர்றதுக்கே. அந்த மனுஷன் ஆனால் கிளம்பிட்டுருக்காரு. சீக்கிரம் எனக்கு டைம் ஆகுது, ஆஃபீஸ்க்கு வேறு போகணும். நீங்கள் ரொம்ப நடிக்காத, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, அப்படியே சீன் போடுற. எனக்கு கிளம்பணும்ல. என்ன கிளம்பணும்? மீட்டிங்க்கு எனக்கு டைம் ஆகுது ரீச்செல்லாம். அதனால தான் இந்த பாரு செல்வங்க இல்லைன்னா வாயெல்லாம் உடச்சி விட்ருவான். உனக்கு அவ்வளோதான் மரியாதை. மூஞ்சி ஆலியம் பாரு, டிவோர்ஸ் கொடுக்க வக்கில்ல, இதில் இந்த பேச்சுக்கு ஒன்றா கேடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யார் சொன்னா? டிவோர்ஸ்க்கு வக்கு இல்லைன்னா அது நல்லது தான். வாழ வக்கு இல்லைன்னா அது தப்பாக இருக்கும். உனக்கு வாழை தான் வக்கு இல்லையே, அதனால தான் டிவோர்ஸ் கேட்குறேன். பார்த்துலாமா? சரி இந்த 3 மாதம் என்கிட்ட வாழ்கிறியா? அதுக்கப்புறம் சொல்லு எனக்கு வாழ முடியுமா முடியாதான்னு. அதான் பார்க்க தானே போகிறேன் உன்னால் வாழ முடியுதா இல்லையான்னு. செல்லம் காலையிலே வேணாமே, ஏன் வேணுமா என்ன? நீங்கள் அப்படியே நைட்டெல்லாம் நடந்ததெல்லாம் நினச்சி டக்குன்னு பயந்துட்டீங்க. அப்படியே அமைதியாக இதுக்கு மேலே பேசினா வேறு எங்கேயாவது போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அமைதியாக அவருக்கு காஃபி கொடுத்துட்டு நீங்கள் டீ கொடுத்துட்டு அப்படியே டிவி பார்க்குறீங்க. அவர் சேனல் மாற்றலான் இருக்கார். விடுக்குன்னு அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க பாருங்கள். ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அமைதியாக இருந்துட்டார். ஆனால் நேற்று உங்கள் கேர்ள்ஸ் வேறு லெவல் டி. அங்கே ஒரு முத்தம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. உங்களுக்கு அப்படியே இதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே உங்களுக்கு உடம்புல சிலுக்குது. என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, வழுப்பே நடந்துக்காத மறுத்து ரொம்ப சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா சியா ஹாய் என்ன அப்படியே உங்கள் கிட்டக்க வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி வருவார் பாருங்கள். நீங்கள் டபக்குன்னு அவரை பிடிச்சி தள்ளி விடும் போது அவரோட ஃபோன் வந்து ரிங் ஆகும். அவர் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசுது.
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருன்னு வர சொல்கிறேன். ஆமாம், யாரும் எனக்கு வெயிட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுறது சொல்லிகிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட. சொல்லுங்கள். சரி ஓகே, சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எங்கே போகுது இந்த நாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் கண்டுக்காத மாதிரி டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஸ்வீட் ஹார்ட், உங்ககிட்ட கொஞ்சம் கூட கடல் பண்ண முடியல. அதுக்குள்ளே வேலை ஒர்க்கு பிஸின்னு சொல்லிடுச்சா. நீங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அவர் கடகடன்னு கிளம்பிட்டு, சரி நான் ஒரு கேர்ள் எம்ப்ளாயை பார்க்கணும், போயிட்டு வரேன் பை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவனுக்கு அஃபேர் இருக்கோ, அதனால்தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மக்கிட்ட இல்லையோ, யார் அதுன்னு பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் மாற்றிட்டு லைக் பிளாக்கு மாஸ்க் அது இதுன்னு போட்டுட்டு நீங்கள் உங்களை அடையாளமே தெரியாத அளவுக்கு வேறு ஒரு டோட்டலாக வேறு பேட்டர்னில் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே குடுன்னு அவர் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஸ்கூட்டி தான் வச்சுருக்கீங்களே, ஸோ ஸ்கூட்டிலே ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. அவர் காரில் போயிருப்பார். இங்கே அந்த ஜிம்மன் அந்த பொண்ணை பார்க்குறாரு, ரெஸ்டாரண்ட்டில் தான் பார்க்குறாரு போல். நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் டக்குன்னு உள்ளே போயிட்டு வேறு ஏதோ ஒரு டேபிளில் போகிறீங்க. சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவ தான் அந்த பொண்ணா, ஏதோ ஒரு சனியை சீக்கிரமா ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க, அது மேலே அஃபேர் இருக்குன்னா எனக்கு எப்பயோ டிவோர்ஸ் கொடுத்து ஒழிய வேண்டியதானே, அப்படி எதுக்கு உட்காந்து இவ்வளோ நேரம் ஆலையை வச்சு. என் சைட்லேருந்தும் காரியத்தை நடத்துக்கணும். டபுள் பீஸு நீனு, இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு. என்கிட்ட அந்த பருப்பில் வேகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. இங்கே அந்த மனுஷன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு குழஞ்சி பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே நீங்கள் அவரை பார்த்து லைட்டாக காண்டாகுது உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு நாள் நீ என்னை பார்த்து சிரிச்சிருந்துருப்பியா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ ஆஃப்டர் தட் அந்த மனுஷன் அந்த பொண்ணோட காதுகளை உட்காந்துட்டு என்னமோ பேசிகிட்ருக்காரு. அப்படியே உங்களுக்கு அதை பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. பொறுக்கி மாதிரி ரோட்டில், அதுவும் பப்ளிக் பிளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்திருப்பீங்க. அப்புறம் ஒரு 10 minutes லேட்டர் அந்த மனுஷன் வீட்டுக்கு வந்திருப்பார். அதான் கழுத்துக்கிட்டே ஏதோ ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் தடைய மாதிரி இருக்குது. அவர் ஆனால் அப்படியே டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு இந்த கை கால்லாம் அலம்பலை. நீங்கள் உட்காந்து டிவி பார்க்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பீங்களா. ஸோ அப்படியே லேப்டாப் எடுத்து திருப்பியும் அப்படியே ஒர்க் பண்ணுற மாதிரி சீன் போடுவார். அந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட கழுத்துக்கிட்ட ஒரு லிப்ஸ்டிக் மார்க் இருக்கும், முத்தம் கொடுத்த மாதிரி. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்னது இதுக்கார அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எது எது அப்படின்னு சொல்கிறாரு. உன் நெக்கில் கன்றாவியே ஏதோ ஒன்று இருக்குது, அப்படியே அவர் கையை வைக்கிறாரு அங்கே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ அதா ஏதாவது கரை பட்டிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மழுப்புறாரு. கரை பட்டது நீ சொல்கிறீங்க, முத்தம் கொடுத்த லிப்ஸ்டிக் கரைன்னு சொல்லுங்க. ஏன் அதை மாற்றிக்கிட்டு நாளை பின்ன நம்மளுக்கு தான் டிவோர்ஸ் ஆக போதே, ஜாலியாக சந்தோஷமாக அந்த பொண்ணை வீட்லேயே அழைச்சிட்டு வந்து கூட ஜல்ஜா பண்ணுங்க, யார் இப்போ வேணான்னா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு ஓகேவா டார்லிங் அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன, நீ ஏதாவது பண்ணு, எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. இது தெரியாமல் போச்சே, இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சதுன்னா நான் முன்னாடி அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பானே. 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கால் பண்ணிட்டு வீட்டுக்கே வர சொல்லியிருப்பாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. நான் அழைச்சிட்டு வான்னு சொன்னால் அழைச்சிட்டு வந்துடுவியா? உனக்கா சுயமாக புத்தி இல்லை? அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்யணுன்னா நான் டிவோர்ஸ் கேட்டால் நீ அப்போ கொடுத்துருக்கணும்ல, அப்போ எங்கே போச்சு அந்த புத்தி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் இப்போ கோவப்படுற? நீ உனக்கு ஆட்சேபனை இல்லைங்கிறதால தானே உன்னை அந்த பொண்ணு சரி வரட்டும்னு சொன்னேன். இதுக்கு நீ இப்போ ஜெலஸா கன்றாவி? இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு ஜெலஸ் ஒரு கேடா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. இப்போ அதான் அந்த பொண்ணு ஒரு 1/2 an hourக்குள்ளேயே வந்திருக்கும். டக்குன்னு வந்துட்டு அந்த மனுஷனை கட்டி பிடிச்சிட்டு கன்னத்தில் அழகாக ஒரு முத்தம் கொடுக்குது. நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே அடைக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்ததே இல்லையா, ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது உங்களுக்கு. நான் 15 நாள் என் கூட இல்லைனாலும் அவனுக்கு நான் உண்மையாக தானே இருந்தேன். அவனுக்கு அஃபேர் இருக்குன்னா
அவன் முன்னாடியே அந்த பொண்ணோடய இருந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை கெடுக்கணும், எதுக்கு அவன் எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலை. அப்படியே அடைக்கிது, அழுக வர மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் ஏதோ பேசலை அந்த மனுஷன். சரி உள்ளே போகலாமா அப்படின்னு அவர் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு. ஒய் நாட், ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அவனும் அப்படியே உள்ளே போயிருப்பாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. எந்த ஒரு ஒய்ஃப்க்கும் இந்த ஒரு நிலமை வரக்கூடாதுல்ல. ஸோ உங்களால் அது பேர் பண்ணிக்கவே முடியல. இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு உங்களால் வெளியிலேயும் போக முடியல. அதனால் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு குட்டியோண்டு பார்க் இருக்கும், அந்த சைட் போயிட்டீங்க. அவ்வளோ அழுக வருது, அழுதுகிட்டே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் 2 hours லேட்டர் அந்த மனுஷன் வந்து அந்த பொண்ணை வந்து பாய் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. கிட்டக்க தான் இருக்கும் அது. நீங்கள் ஆனால் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உள்ளே போகவே உங்களுக்கு இப்போ தோணலை. பார்த்தா ஏதாவது பார்ப்பேன், நம்மளுக்கு ஏதாவது திட்டணும்னு தோணும், கேட்கணும்னு தோணும். எதுக்கு இந்த வம்பு, அமைதியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசை ஒரு பக்குவப்படுத்திக்கிட்டீங்க. இங்கே அந்த குழந்தைங்களாம் விளாட்றத பார்த்து தண்ணி எறியாமல் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஒரு 3 மணி நேரம் கழித்து அப்படியே பொறுமையாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அவர் எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, காஃபி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. பொறுமையாக நீங்கள் அந்த காஃபிலாம் போட்டு தரீங்க. என்ன இவ கத்தவே இல்லை, அமைதியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் அமைதியாக உங்கள் மொபைல் தான் பார்த்துட்ருக்கீங்க, டிவி எதுவும் பார்க்கல, அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. என்னோடய ட்ரெஸ் மடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு போய் மடிக்கிறீங்க. எதுவும் பண்ணலை. என்ன அதை பற்றி அவன் ஏன் பேசவே இல்லை, பேசு அப்படிங்கிற மாதிரி இவர் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. நீங்கள் உட்காந்து வீடெல்லாம் கூட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் செஞ்சுட்டேன், நைட்டுக்கும் எல்லாம் பண்ணியாச்சு, நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பரிமாறலாம், எல்லாம் செஞ்சுருப்பீங்க. அவர் நீ ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க, எப்பயுமே வலுவல்ல தான் கத்திகிட்ருப்ப, என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன் மூஞ்சியே சரியில்லையே, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்ப. இப்போ நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே வாய மூடிட்டு செஞ்சிட்ருக்கேன். என்னாச்சு? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நாளை பின்ன அந்த பொண்ணோட நீங்கள் வாழ போகிறீங்க, அதனால் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரீங்க. இதில் கோவப்படுறதுக்கோ அதுங்கப்படுறதுக்கோ நான் யார்? இன்ஃபேக்ட் ஆஃப்டர் ஆல் ஒரு ஒரு கேவலமான பேரே சொல்ல முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் தானே நம்மளோடது. அதனால் அமைதியாக கண்டு காணாமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லது. அதான் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் உங்கள் வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இது உங்கள் வீடு, யாரை வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம், எடுத்து வச்சுக்கலாம், போகலாம், இருக்கலாம். கேட்க நான் யார்? உங்கள் ஒய்ஃபா என்ன? அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீ என் ஒய்ஃப் இல்லை? ஒய்ஃப் இல்லையே, எப்படி சொல்கிற? அந்த 3 மாதம் முடிஞ்சிருச்சா என்ன? இல்லை தான். அதுக்கு அப்புறம் எப்படி எந்த வகையில் நீ என்னோடய ஒய்ஃப் இல்லைன்னு சொல்ல முடியும்? இந்த மாதிரி இதையும் பார்த்துக்கிட்டு நான் அமைதியாக இருக்கேன்னா எந்த ஒய்ஃப் அமைதியாக இருப்பா? அதுலேயே தெரிய வேணாமா நான் அப்போ உங்கள் ஒய்ஃப் இல்லைன்னு? அவ்வளோதான். இதுக்கு மேலே ஜிம்முனால டாலரேட்டே பண்ணிக்க முடியல. பொல்லுட்டுன்னு உங்களை கன்னத்துலேயே அரைச்சிருப்பாரு. தப்பார், என்ன தான் ஆனாலும் நீ தான் என் பொண்டாட்டி, அதை மாற்ற யாராலையும் முடியாது, சரியா? நீயே நினச்சாலும் முடியாது. ஏன்னா நான் 3 மாதம் கழிச்சு நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன் உனக்கு நினைப்போ? என்ன ப்ரூஃப் காட்டினாலும் சரி, உன்னால் அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது என்கிட்டேருந்து வாங்கவே முடியாது. என்ன நினச்சிட்ருக்க? நீ மட்டும் தான் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் உன்னை வச்சுட்டு வேறு ஒரு பொண்ணோட கரமோ. அப்போது அந்த பொண்ணு யாரா? எதுக்கும் ஒரு ரூமுக்கு போனாலா? எல்லாம் ஒரு ப்ரொசஸ் தான். உனக்கும் அவளுக்கும் ஒன்றும் நடக்கல. அப்போ நீ பார்த்தியா? அந்த கன்றாவியை வர நான் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் பார்க்காம எதையும் பேசக்கூடாது, சரியா? தப்பார், கல்யாணம் பண்ணதே உன்னை ஆசைப்பட்டு தான். வேறு எவளும் எனக்கு தேவை கிடையாது.
உனக்கு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 15 நாள் நான் உன்னை தொடாமல் எதுவுமே பண்ணாமல் நான் இருந்தேன் லிட்ரலி. ஆமாம், உனக்கும் எனக்கும் எதுலேயுமே ஒத்து போல தான். நீ நானும் லைக் டாம் அண்ட் ஜெரி மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒத்தே போகாமல் அப்படியே அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. பட் ஸ்டில் ஐ லவ் யூ. ஓகே, ஐ கேர் அபவுட் யூ. டு யூ நோ தட்? சிம்பிளா ஐ நீட் டிவோர்ஸ் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவர் அப்படியே உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காரு. எங்கள் அமைதியாக கேட்டுட்டு இருக்கீங்க. வேறு ஏதாவது முடிஞ்சிருச்சா? நான் போகலாமா? இன்னமும் உனக்கு என் மேலே நம்பிக்கையே வரலல்ல? வேணா ஹாஸ்பிட்டல் போகலாமா? நான் வர்ஜினிட்டி டெஸ்ட் கொடுத்துட்டு வரவா? அப்போ நம்புறியா அப்படிங்கிறாரு. நான் அந்த லெவலாம் கிடையாது. பின்ன அப்புறம் ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிற? அப்புறம் எதுக்கு நீ ரூம் கழிச்சிட்டு போனவள? எதுக்கு அவகிட்ட பேசினேன்? பார், நான் எதுவும் பார்க்கலன்னு நினச்சிட்ருக்கியா? நான் எதுவும் கண்டுக்காம தான் இருக்கேன். ஓகே, நீ போனது, அந்த பொண்ணுக்கிட்டே குழஞ்சு பேசினது அதெல்லாம் நடிப்பு. அப்புறம் அப்படிங்கிறாரு. நடிப்பா? என்ன நடிப்பு? நீ வந்ததை நான் பார்த்தேன். பிளாக் கலர் மாஸ்க், பிளாக் கலர் கேப், பிளாக் கலர் ட்ரெஸ், எவ்ரி திங் ஐ நோ. நீ நம்ம ஸ்கூட்டியில் வந்த அப்புறம் நான் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறத பார்த்துட்டு ஜஸ்ட் நீ அந்த இடத்த விட்டு ஸ்வைப் பண்ணிட்டு அப்படியே போயிட்ட. கரெக்டா? அந்த மார்க் அவள் கொடுத்ததுன்னு நினச்சிக்கிட்டியா நீனு? அவள்டேருந்து லிப்ஸ்டிக் மட்டும்தான் வாங்கினேன், நானே போட்டுறது. அப்புறம் இப்போ வீட்டில் ஆமாம் உன்னை ஜெலஸ் பண்ணுறதுக்காக தான். எந்த ஒரு கோவம் வந்தாவது நாக்கப்படுங்க மாதிரி நான் கேட்டு இல்லைடா நீ நானும் ஒன்றா சேரலாம், என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு கோவத்தில் வந்து திட்டுவ, சண்டை போடுவ. அதுக்காக நினச்சா அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் நீனு. யார் உனக்கு அந்த சாய்ஸ்லாம் கொடுத்தா? உனக்கு அந்த சாய்ஸுக்குங்கிறது இடமே இல்லை. நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது இந்த ஜென்மத்தில் கிடையாது. எனக்கு டிவோர்ஸ் வேணும் தான். அதுக்காக நான் என்ன பண்ணவும் தயாராக இருக்கேன். அப்படியா அப்படிங்கிற. ஆமாம், என்னால் இதுக்கு மேலே உங்க கூட இதுக்கு மேலே ஒன்றையும் நான் பேச வளர்க்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு உங்களை தூக்கிட்டு முட்டு கடகடன்னு போயிட்டாரு. தயவு செஞ்சு விடுஜுமே, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் உன் மேலே. வர அதற்கு ஏதாவது கடிச்சு வச்சிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ எதுக்கு வச்சுட்டு நானே உனக்கு பைட் மாற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிக்கிறாரு. இப்போ பாரு ஜிமன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணாமலாம் தெரியிருக்கீங்க. பட் ஸ்டில் ஃபஸ்ட்டே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து அழகாக ஒரு மொத்தம் தராரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரோட இதை வேணுங்கன்னே அவரோட லிப்ஸை வந்து கடிச்சிருந்துருப்பீங்க. அவ்வளோ வெறி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பற்றி கேட்கும்போது உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வந்துட்டு, இதை பாரு இப்போ மட்டும் நீ என்னை விடலன்னு வச்சுக்கோங்க, கடுப்பேத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து திட்டுறீங்க அந்த மனுஷன். கேட்குறதாவே இல்லை. அதுக்கப்புறம் பொறுமையாக உங்கள் நெக்கு கிட்டே போயிட்டு அன்றைக்கி பாதியிலே ஸ்டாப் பண்ணி தான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களை ஹிப்போட கர்வ்ஸில் தான் கை வைக்கிறாரு. அப்படியே பொறுமையாக பில்லி பட்டனு. அன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி கிரேவிங்ஸாக இருந்துச்சு. லைக் ஐ ஹாவ் டு கிஸ் இன் யுவர் லிப்ஸ், ஹிப், நெக், எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக அப்படியே கீழே இறங்கிட்டு அப்படியே போகிற போகல இந்த ஜஸ்ட்டு அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணிட்டு போகிறேன். கிரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு லொட்டுன்னு மண்டையில் அடிக்கிறீங்க. அதை வாங்கிட்டு பொறுமையாக இடுப்பில் வந்து கொடுக்குறாரு. முன்னாடி நோ 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 நோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகிடுச்சு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அவங்களோட அங்கங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே அப்படியே ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிவிட்டு தென் பொறுமையாக அங்கங்கே அவங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. நீங்களுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் நோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கு ரியாக்டுமே நீங்கள் பண்ணியிருந்துருப்பீங்களா? எங்கள் ஜிம்மன் வந்து அப்படியே உங்களே பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு உங்களோட சீக்ஸ் அதே மாதிரி பிடிக்கிறாரு. அந்த லிப்ஸ் வந்து அப்படியே ஸ்குவீஸ் ஆகி அப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்து கொடுத்துருந்துருப்பாரு. பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லொட்டுன்னு அவர் அடிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் நீங்கள் பார், நீ என்ன தான் நினச்சாலும் சரி, என் மனசு மாறப்போகிறது கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடி நேற்று உனக்கும் எனக்கு தான் முடிஞ்சு போயிடுச்சுடி அப்படிங்கிற. அதுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்களா என்ன? அல்ல பாரு, நீ சொன்ன ஃபஸ்ட்டு சொன்னல இதுமாரி கல்யாணம் ஆகி 15 நாள் ஆச்சு, ஆனால் எங்களுக்குள்ள ஒன்றுமே நடக்கலைன்னு நடந்துடுச்சு. அப்போ அதை சொன்னால் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்களே. நீங்கள் அப்படியே கடுப்பாகிறீங்க. ஆனாலும் நான் கேட்பேன்டா,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. லைக் அவருக்கு வந்து முரண்பாடாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. எனக்கு தெரியாது, நீங்கள் டீ போடு, நீங்கள் காஃபி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. சரி வீட்டில் தானே இருக்கோம், ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு புதுசாக அந்த மனுஷன் என்ன பண்ணுறா, டீயெல்லாம் போடுறாரு. ஆனால் இப்போ தான் உங்களுக்கு தெரியுது ஏன் அந்த மனுஷன் கிச்சன் சைடு அவங்க வா வீட்டில்னு. இவர் வச்சா ஒன்று நாஸ்தியாக வச்சிடுறாரு, பாலை பொங்க விட்டு தீய வச்சிடுறாரு, ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பண்ணுறாரு. அந்த கிச்சனுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, வரவே வராதுன்னு சொல்லுவாங்களே, அந்த கேட்டகரி போல் இந்த பிள்ளை. அதனால தான் கிச்சன் சைடே வரதில்லை போல். நீங்கள் சரி அதெல்லாம் வரலன்னா பரவாயில்ல போயிட்டு போகுது, நீங்கள் ஏதாவது ஹாலை க்ளீன் பண்ணுறது, அந்த வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சார் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஏதோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறா, பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியலனாலும் கூட. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் அந்த 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 பேட்டில் வந்து நீங்கள் லைட்டாக தோல்வி அடைஞ்ச மாதிரி இல்லை, அதனால் அதை காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த மனுஷன் குளிக்க போயிருந்திருப்பார் அன்றைக்கி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் குளிக்க போகும்போது ஷாம்பு இருக்கும்ல, ஸோ அதை வந்து அப்படியே தலையில் வீணுங்களே விற்குன்னு ஊற்றி விட்டுட்டு வரீங்க. இப்போ தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் திருப்பியும் தேய்க்கிறாரு, நீங்கள் திருப்பியும் ஷாம்பு எடுத்து ஊற்றி விட்டுட்டு வரீங்க, திருப்பியும் தேய்க்கிறாரு, திருப்பியும் ஊற்றுறீங்க. அவருக்கு நல்லாவே தெரியும் இது நீங்கள் தான், ஏன்னா இவ்வளோ நேரம் வர வாய்ப்பே இல்லை. ஸோ அவர் வேணுங்கன்னே திருப்பியும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த தடவை நீங்கள் ஷாம்பு எடுத்து ஊற்றும் போது வெடுக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணுலலாம் சோப்பு வேறு அந்த மனுஷன் டபக்குன்னு கண்ணை அப்படியே பண்ணு, என்னடி பண்ணுற, என்ன பண்ணுற, இதுக்குடி இந்த மாதிரி பண்ணுற அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து அப்படியே திட்டிகிட்டு இருக்காரு உங்களை. அப்படின்னா என்கிட்ட கேட்காம நீ என் கூட இருந்தால அப்போது எனக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு டிவோர்ஸ் கொடு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்னடி இந்த இலவு புதுசாக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் வர நோரை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு அது மிச்சம் சொல்லிகிட்ருக்காரு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணாலும் நான் கொடுக்க மாட்டேன்டி போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உள்ளுக்கு மரியாதை கொடுத்துட்றா, உனக்கு அப்படி தாண்டா மரியாதை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் இதான் சக்குன்னு சொல்லிட்டு அதே இடத்துல வந்து உங்களை வந்து அப்படியே எப்படி சொல்கிறது அதில் லாக் பண்ணிவிட்டு அந்த மனுஷன் உங்களுக்கு முத்தம் கொடுத்துருப்பாரு. அவருக்கு அப்படியே பொறுமையாக அந்த இந்த எப்படி சொன்னால் தண்ணி அதெல்லாம் வளைஞ்சு அந்த சூப்பு நேரெல்லாம் உங்கள் மேலே பட்டு அப்படி கசமுசா ஆகி ஒரு வழியாக அங்கேயும் உங்களுக்கு மேக் அவுட் ஆகிடும். நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காண்டில் அப்படியே பார்த்து முறைச்சிட்டு வேற வரீங்க. இங்கே ஜிம்முன்னு ஐயோ கடவுளே இவளே அவள் குழியில் விழுந்துடுறான், ஆனால் நான் விட்டு தர மாட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மனுஷன் தூங்க போகும்போது அந்த பெட் இருக்குல்ல, அவரோட சைடு இருக்கும்ல, ஸோ அந்த சைடில் வந்து ஒரு குட்டியோண்டு தண்ணி டப்பா வச்சுருக்கீங்க. ஸோ அது அவர் அப்படியே படுத்தாருன்னா இடுப்பில் அப்படியே ஃபுல்லாக பட்டு அப்படியே நெஞ்சு போகிற மாதிரி நீங்கள் அப்படியே அதை வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே உங்களுக்கு சிரிப்பு வர வருது, அவங்கள்தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அவர் என்ன அமைதியாக இருக்கா, ஏதாவது சில்மிஷம் பண்ணியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே பொறுமையாக அப்படியே போய் படுக்கிறாரு. அப்படியே பேக்கு கீக்கு தண்ணி எல்லாம் சொதக்குன்னு வந்து உளுந்து நீங்கள் உனக்கு வேணும் எனக்கு டிவோர்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவையா ரசத்தை பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்படி இல்லாமல் டிவோர்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சிரிப்பே வருது. போடி டிவோர்ஸ்லாம் தர முடியாது, தண்ணியா இப்போ இரு உன அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா லாக் போட்டுட்டு அப்படியே கடன்னு உங்களை கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. என்ன நினைவு வைக்க அப்படியா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. காலையில் நடந்தது நினைவில்லையோ அப்படிங்கும் போது டப்புக்குன்னு நீங்கள் அப்படியே சரி சார் கொஞ்ச நாள் கழிச்சு டிவோர்ஸ் தான் ஒன்று மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் அப்படியே போகிறீங்க. டபக்கான உங்களை இழுத்து அதே மாதிரி சீக்ஸ் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணிட்டு என்ன சொன்னேன், கொஞ்ச நாள் கழிச்சு டிவோர்ஸ் கேட்குறேன்னு தான் சொன்னேன், இன்றைக்கி கேட்க மாட்டேன் ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்றைக்கும் கேட்க மாட்டேன்னா நீ இந்த இடத்த விட்டு போகலாம், அப்படி இல்லையா சம்பவத்தோடு தான் போகிற மாதிரி இருக்கும், எப்படியா சதி போட அப்படி சொல்லிட்டு நீங்கள் லொட்டுலாம் அவர் மண்டையால் அடிச்சுட்டு போகிறீங்க. சொல்லிட்டு போடி அப்படிங்கிற சொல்ல முடியாது எப்படா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்துருப்பீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு, நீ என்ன நல்லா பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன், இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெமில் வந்துட்டுருக்காரு. இங்கே நீங்கள் அந்த மதியானம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா காஃபியில் வந்து உப்பு போட்டு கொடுத்துருப்பீங்க. அவர் குடிக்கும்போது என்னாடி இது அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. டிவோர்ஸ் கொடு, நான் காஃபி ஒழுங்காக போட்டு தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டிவோர்ஸ் கொடுத்தா காஃபி ஒழுங்காக போட்டு தருவியா, அடி பாவி முடியாது படி
நான் பரவாயில்ல இதே அட்ஜஸ்ட் பண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குடிக்க போகிறாரு. இல்லை வேணாம் வேறு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு காஃபி அவருக்கு போட்டு தரீங்க. கன்சென்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்னு நினச்சி சந்தோஷப்பட்டுருக்காரு. இங்கே நீங்கள் வேணுதுன்னே இந்த சிக்கனு மட்டனு எல்லாத்தையும் ஒரே நாளில் செஞ்சு நல்லா வாரி வடித்து சாப்பிட்றீங்க. அந்த மனுஷனுக்கு ஒன்று கூட நீங்கள் செய்யலை. அவர் சரி சமைச்ச சரி எனக்கு எங்கே அப்படின்னு அவர் கேட்குறாரு. உனக்கு நான் சமைக்கணும்னா எனக்கு டிவோர்ஸ் தான் அப்படிங்கிறீங்க. சரி பரவாயில்ல, நான் இன்றைக்கி ஒரு நாள் பட்னியாக படுத்தா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக போகிறாரு. போ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் டைனிங் டேபிளில் ஃபுல்லாக நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடாக இருக்குது, அவன் சாப்பிடாமே போகிறானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி கன்சர்ன்டாக இருக்குது. இரு எங்கே நெல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் அப்படிங்கிறாரு. உனக்கு நான் செஞ்சு ஆல்ரெடி வச்சுருக்கேன், இந்தா எக் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சன்லேருந்து போய் எடுத்துகிட்டு வரீங்க. எனக்கு செஞ்சியா, ரொம்ப சீன்லாம் போட வேணாம், சும்மா செஞ்சேன் அவ்வளோதான், இந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மனுஷனையும் தண்ணியெல்லாம் வேற பிடிச்சிட்டு இப்போ வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. பரவாயில்ல, அவரும் லைட்டாக மாற்றமாக தான் இருக்கார், மாற்றங்கள் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே லைக் எப்படி சொல்கிறதுன்னா சில விஷயம்லாம் பண்ணிட்டு டிவோர்ஸ் சொல்லி நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. அது ஆக்சுவலாக நல்லா இருக்குது, அந்த மாதிரி இருந்துகிட்ருந்துருக்கும் அவருக்கு. ஒரு வழியாக அவர் சொன்னால் அந்த 3 மாதமும் முடிச்சு போயிருக்கோம். அவருக்கு ஒரு மாதிரியா இருக்குது, ஐயோ கேட்பாலோ அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இந்த 3 மாதம் டிவோர்ஸ் கேட்ட நீங்கள் அந்த 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரவே இல்லை. லைக் டிவோர்ஸ் தான் அப்படிங்கிற அந்த டேர்ம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருந்திருப்பீங்களா, அது இல்லவே இல்லை. நார்மலாக செய்கிறீங்க, உங்களுக்குள்ளே கடல் எல்லாமே நடக்குது, நல்லா சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கீங்க, அம்மா அப்பாவோட வீட்டுக்கு போகிறீங்க, அங்கேயும் அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் இது அவருக்கு உறுத்தலாகவே இருக்குது. லைக் அவள் மறந்துட்டாளா, என்ன அது ஏது, ஏதாவது கிறிஸ்டல் கிளியராக நம்ம கேட்டுப்போ டவுட்லேயே நம்ம வாழ முடியாது கடைசி வரைக்கும்னு சொல்லிட்டு ஓப்பன் அப் பண்ணி கேட்டுடலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு டெரஸில் உட்காந்து நீங்களும் அவர் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ அவர் கேட்குறாரு, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் டிவோர்ஸ் தான்னு கேட்டுட்டு இருந்தேன், ஆனால் நான் கேட்ட 3 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு, அதுக்கப்புறமேலேருந்து என்கிட்ட டிவோர்ஸ் தான்ற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை, ஏதாவது மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கூனி குறுகி அந்த மனுஷன் கேட்டுட்ருக்காரு. அப்போ கேட்டால் நீ தரமாட்டேன்னு தெரியும், ஆனால் இப்போ கேட்டால் நீ கஷ்டப்படுவேன்னு தெரியும், அதனால தான் கேட்கல. என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியாதா? இல்லை புதுசாக தான் நான் கற்றுக் கொடுக்கணுமா? இல்லை எனக்கு புரியுது, ஆனால் நான் நினைக்கிறதும் நீ சொல்ல வர்றதும் ஒன்றா அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அவர்கிட்ட போயிட்டு லவ் யூ ஸோ மச், எனக்கு டிவோர்ஸ்லாம் வேணாம், லைஃப்லாம் நீ நான் ஹாப்பியாக இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே வாழ்ந்துடலாம், ஓகே? எனக்கும் நிறைய விஷயத்தில் ஒத்து போகாது தான், பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது இதுவும், ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு அப்படியே ஹாப்பி டியர்ஸே வருது. என்ன சொன்ன அப்படிங்கிறாரு. ஐ லவ் யூ மக்கு மாடு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஐ டூ லவ் யூ டி அப்படின்னு அந்த படிச்சுட்டு உங்களுக்கு அழகாக முத்தங்கள் திருப்பாரு, 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படின்னு நிலாவை ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை இந்த நேரத்தில் டிவோர்ஸ் பண்ணானா என் வயிற்றில் வளர்கிற பாப்பாவுக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மை தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட்டு, அதை இப்போ தான் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். 2 month பேபி நீங்கள் கேரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் ஜிமின் உங்கள்கிட்ட கேட்குறாரு, ஆமாம் ஒன்றா நான் உன்னை கேட்கணும், என்னது, அப்புறம் எனக்கு என்ன ஸ்ட்ராங்காக இருக்கா, நான் என்ன ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படிங்கிறாரு. உனக்கு அந்தளவு இல்லை தான், பட் ஸ்டில் மீடியம் ரேட்டில் இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்,
ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆஹா, அப்புறம் எதுக்கு நைட்டெல்லாம் அம்மா ஐயோன்னு கத்துறியா? உனக்கு அது கரெக்டாக இருக்குன்னா அப்புறம் ஏன் கத்தணும்? ஹலோ, அது அது ஒரு ஃபீலிங் மேன். அப்படி தான் நான் கத்துவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வலிக்காமையே கத்துற? வாய மூடு வாய மூடு வாய மூடு அப்படி சொன்னீங்க இல்லாட்டி நான் அவர் அடிக்கிறீங்க. அவரோட சிரிச்சுக்கிறாரு. பொறுமையாக கத்துடி, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்க போகிறாங்க, என்னடா இவங்க டெய்லி ஜல்சா பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறாமல் வந்துட போகுது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. நான் என் புருஷனோட தானே பண்ணுறேன், அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ரசிச்சிட்ருக்கீங்க. அவரோட கை அப்படியே உங்கள் வயிற்றில் இருக்கும், அதாவது பேபியை லைட்டாக பிடிச்சிருக்க மாதிரி. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. ஹாப்பி நீங்கள் அன்னியோ பை சரண்யாமே சோப்பு லைக் இட் தென் ஹாப்பி சாக்லேட் டே. நான் இதில் சாக்லேட் வைக்கிற மாதிரி நான் வைக்கலை, சாரி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இது பண்ணதே கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இந்த ஒன் ஷாட் ஆக்சுவலாக. நாளைக்கு வந்து ஷுகாவோட ஒன் ஷாட் வரும், ஓகேவா? அன்யோ சரங்கே நிக்கோ நிக்கோ நீ.